இனிய வணக்கம். அன்பு பெருகட்டும், அறிவு ஓங்கட்டும், அன்னமொழி பெறவட்டும், அகில உலகிலும் பெறவட்டும். அன்னமொழி பெறவட்டும், அகில உலகிலும் பெருகட்டும் என்று அந்த அன்னமொழியை முதலில் வாழ்த்திக் கொண்டு, பாமுக அதிபர் திரு நடாமோகன் அவர்களுக்கும், வாணிமோகன் அவர்களுக்கும், வந்திருக்கின்ற அனைத்து பேச்சாளர்களுக்கும், பார்வையாளர்களுக்கும் என் இனிய பணிவான வணக்கம். பா டிவி லண்டன் தமிழ் ரேடியோ வழங்கும் விவாத அரங்கம் 41 இன்று சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். மாதம் ஒரு நிகழ்வாக முகிழ்ப்பு காணும் இந்த விவாத அரங்கு பல விழிப்புணர்வு தகவல்களினூடாகவும் விழிப்புணர்வு கருத்துக்களினூடாகவும் பரிமாற உங்கள் முன் இதோ வருகின்றது. இன்றைய நிகழ்வுக்கு நாங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து கொண்டு செல்ல இருக்கின்றோம். இன்றைய எமது விவாத அரங்கத்தின் தலைப்பாக இன்றைய பிள்ளைகளுக்கு பெரிதும் உதவுவது அனுபவ கல்வியா வகுப்பறை கல்வியா? இது ஒரு பெரிய சவாலான ஒரு கேள்வியாகவும் இருக்கின்றது. அதே நேரம் இது பிள்ளைகள் மத்தியில நாங்கள் பார்த்தோம் என்றால் எந்த கல்வி இன்றைய அதாவது பிள்ளைகளுக்கு இன்றைய சூழலில் பெரிதும் உதவுவது என்ற கருத்தின்படிதான் நீங்கள் கட்டாயமாக பேச வேண்டும். இதில் பேச்சாளர்களாக அனுபவ அறிவு அல்லது அனுபவ கல்வி என்று பேசுவதற்காக சிவசெல்வ மாரிமுத்து அவர்கள், ராஜேந்திரம் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்து வகுப்பறை கல்வி என்று பேசுவதற்காக பத்மலோஜினி திரு சுரேஷ் பாரதி இவர்கள் இருவரையும் அன்போடு அழைத்துக் கொள்ளுகிறேன். இந்த நீங்கள் எல்லோரும் வீடியோட இருந்தால் தான் நல்லம். இது ஒரு காணொளி தொலைக்காட்சி என்பதனால் பல்வேறுபட்ட உலகில் இருந்து எல்லாரும் பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆகவே அதற்கு நீங்க கட்டாயமா உதவி புரியும் போட்டு உங்களை அனைவரையும் கேட்டுக்கொண்டு முதலில் நாங்கள் எப்படி பார்க்கிறோம்டா அனுபவ கல்வியா வகுப்பறை கல்வியா என்று பார்க்க உங்களுக்கு தெரியும். வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியமானது 2 தான். ஒன்று கருவறையும் வகுப்பறை. அந்த நிலையில பார்த்தோம்னா கருவறை குழந்தையை உற்பத்தி செய்கிறது, வகுப்பறை ஒரு குழந்தைய அடுத்த முன்னேற்றகரமாக வளர்ப்பதற்கு கல்வி என்ற ஒரு பயிரை இட்டு வளர்ப்பதற்கு உதவி புரிகிறது. இது 2க்கும் நடுவில் இருக்கின்ற ஒன்றாகவே இந்த அனுபவ கல்வியை பார்க்கிறோம். அந்த அனுபவ கல்வி என்பது இன்றைய சூழலில் பெரிதும் தேவைப்படுற ஒன்றாக இருக்கின்றது. அவை வகுப்பறை கல்வியும் வேணும், அனுபவ கல்வியும் வேணும். இதுல நாங்கள் எங்களுடைய விவாத கருத்துக்கள் ஊடாக கருத்துக்கள் மோத இருக்கின்றன. எல்லா நேயர்களையும் அன்போடு நான் அழைத்து கொண்டு முதலில் அவர்களை பற்றின ஒரு சிறு குறிப்பை அவர்களை பற்றி சொல்லிக்கொண்டு நாங்கள் எங்களுடைய விவாத அரங்கத்திற்கு செல்வோம். சிவசெல்வ மாரிமுத்து அனுபவ கல்வி என்று இப்பொழுது இதுல இருக்கிற 4 பேரும் ஒரு ஆசிரியர்களாக இருப்பதனால் இந்த தலைப்பினூடாக மிகவும் பொருத்தமான கருத்துக்களை நீங்க வழங்குவீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன். சிவசெல்வ மாரிமுத்து கணித ஆசிரியர், அதை விட இப்பொழுது தமிழ் ஆசிரியராக மாற்றலாக இன்னொரு பாடசாலைக்கு செல்கிறதாக பதிவில் போட்டிருந்ததை பார்த்திருந்தேன். சிவசெல்வ மாரிமுத்து ஒரு சிறந்த பேச்சாளர், அதை விட சிந்தனை கருத்துக்களையும் வழங்கி வரக்கூடிய ஒருவர். அவரை அன்போடு இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்துக் கொள்ளுகிறோம். அடுத்து திரு ராஜேந்திரம் அவர்கள், அவரும் ஒரு சிறந்த ஆசிரியர். ஆனால் அவர் தமிழ் ஆசிரியராக மிகவும் கம்பீரத்துடன் கற்பிக்கின்ற முறையை பார்த்தால் மிகவும் அழகாக இருக்கும். அப்படியான ஒரு சிறந்த ஆசிரியர் ராஜேந்திரம் அவர்கள், அவர்களையும் அன்போடு அழைத்துக் கொள்ளுகிறேன். அடுத்து வகுப்பறை கல்வி. இப்பொழுது வகுப்பறையிலே கற்பித்துக் கொண்டிருக்கிற ஆசிரியர்கள், பத்மலோஜினி திரு அவர்கள் ஒரு பன்மொழியாக பிரெஞ்சு மொழியை பிரித்தானிய நாட்டில் கற்பித்துக் கொண்டிருக்கிற ஒரு ஆசிரியர். அதே நேரம் ஒரு பயிற்சி ஆசிரியராக இருக்கின்றார். கவியரங்கம் பேச்சரங்கங்களின் ஊடாக பேசி வரக்கூடிய ஒருவர். அவரையும் அன்போடு அழைத்துக் கொள்கிறேன். சுரேஷ் பாரதி, அவர் ஆசிரியராக மட்டுமல்ல, பொது இடங்கள் அத்தனையிலுமே ஒரு சிறந்த பேச்சாளராகவும் இருக்கின்றார். அதை விட அவர் அந்த கலைத்திறன்கள், அதாவது கடதாசி என்ன கைவண்ணத்திலேயே உருவாக்கப்படுற எந்த பொருளையும் அழகான கைவேலைப்பாடுடன் செய்யக்கூடிய ஒரு வல்லமை உடையவர் சுரேஷ் பாரதி. ஆகவே அவர் கலையிலும் சிறந்தவராக இருக்கின்றார். இப்படியான அதை விட பேச்சாளராகவும் இருக்கின்றார். அவர்களை நாங்கள் அன்போடு இந்த நிகழ்வுக்கு அனைவரையும் அழைத்துக் கொள்கிறோம். இப்பொழுது நாங்கள் வருகின்றோம். அதாவது முதலில் வகுப்பறை கல்வியைத்தான் நாங்கள் எடுக்க வேண்டும். ஏனென்று கேட்டால் வகுப்பறையில் இருந்துதான்
அந்த பிள்ளை வந்து ஒரு முன்னேற்றகரமான பகுதிக்கு செல்லுகிறது. ஆகவே நான் இப்பொழுது முதலில் சுரேஷ் பாரதி அவர்களை அழைக்கின்றேன். வகுப்பறை கல்வி அதாவது இன்றைய பிள்ளைகளுக்கு பெரிதும் உதவுவது அனுபவ கல்வியா வகுப்பறை கல்வியா என்ற ரீதியில வகுப்பறை கல்விதான் என்று பேசுவதற்காக சுரேஷ் பாரதி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாருங்கள் சுரேஷ். என்ன இருட்டுக்கு வணக்கம். அனை தமிழையும் அருமை பாரதியை முதலில் வணங்கி பாமுகம் தொலைக்காட்சி நடத்தக்கூடிய இந்த நிகழ்விற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய எங்களது நிரந்தர மரியாதைக்குரிய அம்மா நகுலா சிவநாதன் அவர்களுக்கும் வருகை தந்து தங்கள் வாதங்களால் இந்த அரங்கை அழகுபடுத்த இருக்கக்கூடிய அத்துணை பேச்சாளர் பெருமக்களுக்கும் வணக்கம் சொல்லி தொடர்கிறேன். நீங்க உங்களுக்கு இணையம் சத்தம் பாருங்க சுரேஷ், இணையம் நான் ஆமாம் இப்பொழுது ஓகே பேசுங்க. இப்பொழுது கேக்குது. ஓம் ஆம் ஆம் கேக்குது, பேசுங்க. இது தெளிவாக இருக்கிறது, இந்த விவாதத்திலே தெளிவாக இருக்கிறது. வகுப்பறை கல்விதான் சுரேஷ் வடிவா கேக்குது இல்ல உங்களோட சத்தம், சரி போயிட்டாரா? ஆம், இணையத்தை ஒரு வலுவான இடத்தில் கிட்ட இருந்து பேசிக்கொள்ளுங்கள். ஆமா, அந்த இணையம் சரியான வலுவாக இருக்காட்டி உங்களோட கருத்துக்கள் சரியாக சென்றடையக்கூடிய வாய்ப்பு இருக்காது. சுரேஷ் மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். ஆம், சுரேஷ் வணக்கம். ஓ ஆம், வகுப்பறை கல்விதான் சிறப்பு என்பதை பேசுவதற்காக நாங்கள் சுரேஷ் பாரதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். உங்களோட மைக்கு வரையிலேயே சுரேஷ், சத்தம் கேட்கவில்லை. அப்படி என்றால் நீங்கள் இரண்டாம் தரம் பேசுங்கள், இரண்டாவது தடவையாக நான் சுரேஷ் பேசுங்கள் பாபம். பேசுவது கேட்கிறதா? இப்பொழுது கேட்குதா? மீண்டும் தொடங்குகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நடுவர் உள்ளிட்ட அத்துணை பேருக்கும் வணக்கம் சொல்லி தொடங்குகிறேன். இணையம் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. நடுவர் மிக அழகாக நீங்க ஆரம்பிச்சீங்க, மிக சிறப்பாக இருந்தது. கருவறையும் வகுப்பறையும் பற்றி மிக அழகாக சொன்னீங்க. நீங்க இரண்டுமே நியாயம். ஆனால் இன்றைய விவாத பொருளில் ஒரு தெளிவு இருக்கிறது, அதுல எந்த குழப்பமும் வேணாம். நீங்க நிச்சயமா வகுப்பறைக்கு தான் நீங்க வந்து பேச போறீங்க நீங்க, எங்களுக்கு தெரியும். ஏனென்றால் அது யதார்த்தமான உண்மை. இப்போ அனுபவம்னா என்ன? படிப்பினை. இப்ப படிப்பினை எங்கே அதிகமாக கிடைக்கும்? வகுப்பறையில் கிடைக்கும். அனுபவங்களுடைய ஒரு பெரிய பொக்கிஷமாக இருக்கக்கூடிய வகுப்பறையை காட்டிலும் வேறு எந்த அனுபவம் வாழ்க்கைக்கு மாணவர்களுக்கு தேவையாக இருக்கும் என்பது நீங்க தான் சொல்லணும். நிச்சயமாக அப்படி இல்லை. வகுப்பறையில் இருக்கக்கூடிய அந்த ஞானமே இன்றைய அவசியமாக இருக்கிறது. அதை விட பெரிய அனுபவம் ஒன்றும் எங்கேயும் கிடைச்சிட போறது இல்லை. ஏன்னா ஒரு மாணவன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்றைய மாணவன் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில 8:30 மணிக்கு இன்னைக்கு பள்ளிக்கூடம் போனான்னா, இப்போ 10வது 12ஆம் வகுப்பு எல்லாம் படிக்கக்கூடிய மாணவர்களா 7 மணிக்கு மேல்தான் வீட்டுக்கு வராங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா டியூஷன் வேற இருக்கு அவங்களுக்கு. நிச்சயமாக அவர்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முழு நாட்களும் ஒரு 24 மணி நேரத்திலே கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 மணி நேர தூக்கத்திற்கு பிறகு மற்ற நேரங்களிலெல்லாம் வகுப்பறையிலும் வகுப்பறை பற்றிய சிந்தனையிலும் இருப்பதால அவர்களுக்கு வேற எங்க அனுபவம் கிடைச்சிருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அந்த அனுபவம் எப்படி அவனுக்கு பயனாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதை உங்களுடைய வாதங்கள்ல சொல்லணும். நிச்சயமாகவே அவனுடைய வகுப்பறை ஞானம் மட்டும்தான், அந்த அனுபவம் மட்டும்தான், அந்த படிப்பினை மட்டும்தான் அவனுக்கு மிகப்பெரிய வாழ்க்கைக்கு ஒரு உந்துகோலாக இருக்கிறது என்பது தெளிவில்லை. வகுப்பறையில வந்து சரியா கவனிக்காதவங்க நிச்சயமாக எங்கேயோ காணாம போயிட்டாங்க. அவர்களுக்கு கிடைக்காத ஞானமா?
ஆனால் வகுப்பறையில் சரியாக தனது கவனத்தை செலுத்தியவர்கள் நிச்சயமாகவே நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள், நமக்கு முன்னாடி இருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இங்க வந்திருக்க அத்தனை பேருமே வகுப்பறையில் கவனம் செலுத்தியவர்கள் தான். நீங்கள் உட்பட, சிவசெல்வ மாரிமுத்து உட்பட, பத்மலோச்சனி உட்பட, ஐயா ராஜேந்திரன் உட்பட அனைவருமே வகுப்பறையில் கவனம் செலுத்தியதன் விளைவுதான் இன்னைக்கு பேச வந்திருக்கீங்க. அப்படின்னா வகுப்பறையில் கிடைக்கக்கூடிய அந்த அனுபவம் தான் அவனுக்கு தேவையாக இருக்கிறது. அது மட்டும்தான் உண்மை. மிக அழகாக இருக்கு. நீ வகுப்பறை மாதிரி ஒண்ணு கிடைக்காது. அதுல அத்தனை நகைச்சுவை இருக்கு, அவ்வளவு செய்திகள் இருக்கு. மாணவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஆசிரியர்களுக்கு அப்டேட்டா இருந்துகிட்டே இருக்கணும். அவ்வளவு கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு பாடத்துல அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளை பார்த்தா மிரள வைக்கக்கூடிய கேள்விகளா இருக்கிறது. ஆசிரியர்கள் தங்களை தயாரித்துக் கொள்கிறார்கள். தொற்றனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு என்பதற்கு இணங்க இவர்கள் கேள்வியை கேட்க கேட்க அவர்கள் தேடுகிறார்கள். தேடுகிற விளைவு ஆசிரியரும் ஜொலிக்கிறார், மாணவனும் உழைக்கிறார். எங்கே கிடைக்குதுன்னா வகுப்பறை தான். இங்க மறுக்கவும் முடியாது. எத்தனை நகைச்சுவையா இருக்கு பாருங்க. சில ஆசிரியர்கள் கிண்டல் கூட அடிப்பாங்க. ரொம்ப சோட்டை பண்ணக்கூடிய மாணவன் சமாளிக்க முடியாதவனை எழுப்புறாரு ஒரு ஆசிரியர். தமிழ்ல ரொம்ப அழகான வார்த்தை இது இருக்கு, ஒரு நகைச்சுவை இருக்கு. ஒரு பையன் ரொம்ப சேட்டை பண்ணிட்டே இருக்கான், அவன் கவனிக்கவே இல்லை. அவனை எழுப்புறாரு, எழுவாய் அப்படின்றார். எழுந்தான். பயனில்லை இனி செய்யப்படு பொருள். எழுவாய் பயனில்லை சேரப்படு பொருள். அந்த இலக்கண குறிப்போடவே அந்த மாணவனை அவனை வைக்கிறார். அந்த கேள்வி ஒரு நிமிடம். தம்பினி எழுவாய் இங்கிருப்பது பயனில்லை. அப்படியே அதுதான் எழுவாய் பயனில்லை இங்கிருப்பது பயனில்லை இனி செய்யப்படு பொருள். இனிமேல் உன்னை வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனால் அந்த ஆசிரியரே வியக்கக்கூடிய அளவுக்கு அந்த மாணவருக்கு பிற்காலத்தில் மிகச்சிறந்ததாக ஒழிக்கிறார். அந்த வகுப்பறையில கிடைக்கக்கூடியதுதான், அந்த வகுப்பறையில கிடைக்கக்கூடியது அந்த அவமானம் தான் அவர்களை உயர்த்துகிறது. அந்த ஆசிரியரே இவ என்னுடைய மாணவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவமானங்களும் அடியும் அவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அனுபவங்கள் இருக்கு தெரியுங்களா? அதுதான் மிகச்சிறந்த. அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு சொல்லுவாங்க. ஆசிரியர் கரங்களிலே பிரம்பு கீழே விழுந்த பிறகுதான் குற்றங்கள் பெறுகிறது அப்படின்றாங்க. சைக்காலஜிக்கலா அடிக்கக்கூடாது என்பதில் நியாயம் இருக்கிறது. அதே நேரத்திலே பிரம்பு கீழே விழுந்த போது என்னவானது என்று சொன்னால் இன்றைக்கு சமூகத்திலே பிரச்சனைகள் நிறைய முளைச்சிருக்கு அப்படின்றது இன்னைக்கு தெளிவா இருக்கு. ஆக வகுப்பறை என்பது நிச்சயமாக புத்தனுக்கு ஒரு போதி மரம் போல வகுப்பறை என்பது மாணவர்கள். அதை நம்ம மறுக்க முடியாது. நம்ம எத்தனை விஷயங்கள் இருக்கு, எத்தனை நகைச்சுவையில இருக்கு, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நாம வகுப்பறை மிகச்சிறந்த ஞானம் அவனுக்கு தருகிறது. வகுப்பறையில் கவனம் செலுத்தியவர்கள் தான் இன்றைக்கு மிகச்சிறந்தவர்களாக இருக்காங்கன்றதையும் சொல்லியிருக்கேன் நான். அதுக்கு நிறைய உதாரணங்கள் இன்னைக்கு சொல்லிக்கிட்டே போனோம்னா, ஆக வகுப்பறை மட்டுமே மிகச்சிறந்த ஞானம் போதிக்கக்கூடிய ஒரு போதி மரமாகவும் நமக்கு உயர்த்தக்கூடிய அத்துணை அனுபவங்களையும் கொடுக்கக்கூடிய படிப்பினைகளை அதிகமாக தரக்கூடிய வகுப்பறை மட்டுமே என்றைக்கும் மாணவர்களுக்கு தேவைப்பட. இன்றைக்கு மட்டும் கிடையாது, எல்லா காலங்களிலும் உங்களுக்கு வகுப்பறை. அன்றிலிருந்து இன்று வரை வகுப்பறை தான். அது குருகுலமாக இருந்தாலும் சரி. திருப்பி சொல்லுங்க. குருகுலமா இருந்தாலும் உருவாக்குகிறார்கள் என சொல்லி இந்த வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். வணக்கம். சுரேஷ், நீங்க சொன்னீங்க குருகுலமா இருந்தாலும், அதோட கூட மைக் ஓவா போச்சு, அதை மீண்டும் சொல்லுங்க. குருகுலமா இருந்தாலும், குருகுலமா இருந்தா கூட அது கூட ஒரு வகுப்பறை தான், ஒரு வகுப்பறை தான் அது கூட. இப்போ ஆசிரியர் மாணவர்ல ஒரு சின்ன செய்தியை மட்டும் நான் சொல்ல நிறைவு பண்ணலாம் நான் நினைக்கிறேன். ஒரு முறை அலெக்சாண்டரும் அரிஸ்டாட்டிலும் நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க என்னவாகுதுன்னா, வழியில ஒரு நதி குறுக்கிடுகிறது. அப்பெல்லாம் மாணவர்களும் ஆசிரியர்களும் வெளியில சுத்துப்பாங்க. நதி குறுக்கிடுகிறது. அந்த நேரத்திலே அந்த நதியின் ஆழம் பற்றி அரிஸ்டாட்டில் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அலெக்சாண்டர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், சட்டென்று இறங்கி அந்த பக்கமாக சென்று நின்று விடுகிறார். குருவே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாருங்கள் என சொல்லுகிறார். உடனே அவருக்கு அரிஸ்டாட்டில் ரொம்ப கோபம் வந்துடுச்சு. என்ன, நான் யோசிச்சுட்டு இருக்கும் போது நீ போயிட்டு முந்திரி கொட்ட மாதிரி அந்த பக்கம் போயிட்டியே, மன்னர் பிலிப்புக்கு நான் என்ன பதில் சொல்வேன், ஒரு அலெக்சாண்டரை இழந்து விட்டால் என்று சொல்லும் போது அலெக்சாண்டர் மிக நிதானமாக சொன்னாராம், ஒரு அலெக்சாண்டர் இறந்து போனால் 1000 அலெக்சாண்டர்களை உங்களால் உருவாக்க முடியும், அரிஸ்டாட்டிலால் உருவாக்க முடியும். ஆனால் ஒரே ஒரு அரிஸ்டாட்டிலை நாங்கள் இழந்து போனால் அதை ஈடு செய்யவே முயலாது என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஆசிரியர் மாணவர்களுடைய அன்பான உறவுகள் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் வகுப்பறை
வகுப்பறையில் மட்டும் இருக்கிறது. அந்த வகுப்பறை தான் இன்றைய மாணவ எல்லா மாணவர்களுக்கும் பெரிய ஞானமாக இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். மிக்க நன்றி, மிக்க நன்றி. சுரேஷ் பாரதி அவர்கள் அழகாக அந்த வகுப்பறை ஞானம், அதாவது கல்வி என்ற ஒன்றை ஒரு குழந்தை பெறுவதற்கு ஏற்ற இடமாக இருப்பது வகுப்பறை என்றால் மிகையாகாது. அந்த வகுப்பறை ஞானம் எவ்வளவு தூரம் ஒரு குழந்தையை உருவாக்குகிறது என்று பார்த்தால் அங்கு கவனம் செலுத்தப்பட வேண்டிய தேவை வருகின்றது. கவனம், அதே நேரம் கல்வி, அதே நேரம் உருவாக்கம், அந்த மூன்றும் தருவது வகுப்பறை என்பது மறக்க முடியாத ஒரு உண்மை. அதே நேரம் அவர் அழகாகவே அந்த வள்ளுவன் குறளை சொன்னார். எப்போதுமே எனக்கு பிடித்த குறள், படித்ததில் எனக்கு பிடித்த குறள் அந்த குறள் தான். தொட்டனைத்து ஊறும் அணக்கேணி மாந்தற்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. கற்க கற்கத்தான், தோண்ட தோண்ட ஊற்று நீர் கிடைப்பது போல தொடர்ந்து படிக்க படிக்க அறிவு வளரும் என்பதை, அது வகுப்பறை தான் அந்த அறிவை வளர்ச்சி அடைய செய்வது என்பதை சுரேஷ் அழகாகவே சொன்னார். ஒரு வகுப்பறையில் நகைச்சுவையும் இருக்கும், அதே நேரம் ஒரு வகுப்பறையில் கல்வியும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதற்கு அவர் அழகாக சொன்னார். இலக்கணத்திலே எங்களோட ஆசிரியரும் எனக்கு படிப்பிச்ச ஞாபகம், தம்பி நீ எழுவாய் இங்கிருப்பது பயனில்லை என்று. அது என்ன காரணத்துக்கு என்றால், அவரால, அதாவது ஒரு முந்தி கூரைகள் தான் அந்த காலங்களில பாடசாலை வகுப்பறைகளாக இருக்கும். மேல ஒரு மாணவன் ஆசிரியர் படிக்கும்போது மேல அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தான். என்னென்றால் ஒரு பள்ளி போய்கொண்டிருந்தது, அந்த வால் மட்டும் கீழே. அப்ப ஆசிரியர் கேட்டார், உனக்கு நுழைந்து விட்டதா நான் படிப்பிக்கிறது, அதாவது உங்களுக்கு விளங்கி விட்டதா நான் படிப்பிக்கிறேன் சொன்னார். இல்ல சார், இன்னும் வால் மட்டும் நுழையலை என்று சொல்லிட்டான். அப்ப உடனே அவர் சொன்னார், நீ வகுப்பறையில கவனமா இருக்கல தம்பி, நீ எழுவாய் இங்கிருப்பது பயனில்லை. தம்பி நீ எழும்பு, இங்க இருப்பது பயனில்லை. அப்ப அங்க எழுவாய் பயனிலை செய்யப்படுபொருளை உதாரணப்படுத்திய அந்த நிலை நான் முந்தி ஞாபகமாக எங்களோட தமிழாசிரியர் கற்பித்தது ஞாபகம் இருக்கிறது. அழகாக சொன்னீர்கள். அதே நேரம் சொன்னீர்கள் அவமானம், அடி, உதை, இன்னும் ஒரு ஆசிரியர் கஷ்டமாக விளங்கப்படுத்துற தன்மை அத்தனையும் அந்த கேட்ட அந்த மாணவன் உருப்பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த பாடசாலையில் தான் இருக்கும். பிரம்பு கீழேயோ மேலேயோ மேசைக்கு கீழேயோ அடி வேண்டினாலும் அது ஒரு அவமானத்தை தந்தாலும் அந்த அவமானம்தான் பின்னர் வெகுமானமாக அந்த மாணவனை கல்விக்கு உயர வைக்கக்கூடிய ஒரு சம்பவமும் எங்கள் தாய்நாடுகள்ல இருந்தது உண்மை. அடுத்தது அவர் வகுப்பறை ஞானத்தையும் அழகாக சொல்லி, அந்த போதி மரத்தில் புத்தர் எப்படி ஞானம் உபதேசம் செய்தாரோ அதுபோல குருகுலங்கள், முந்தின கல்வி கூடங்கள் திண்ண பள்ளிகளும் குருகுலங்களும் இருந்ததை அழகாக சொன்னார். வகுப்பறைக்கு இப்பொழுது ஒரு அரிய வாய்ப்பு, அரிய பாயிண்ட்ஸுகள் கிடைச்சிருக்கிறது. வகுப்பறை என்றால் என்ன, எப்படி மாணவர்கள் அதில் இருந்து உருவாக்கப்படுகிறார்கள் என்பதை அழகாக சொன்னார். சரி, அந்த வகுப்பறை கல்வி மட்டும் வாழ்க்கைக்கு உதவுமா என்று கேட்டால், ஏட்டி சுரைக்காய் கரைக்கு உதவாது என்று சொல்லுவார்கள். ஆகவே அப்படியான அந்த வகுப்பறை கல்வி அனுபவ கல்வியாக இல்லாமல் இருந்தால் அதனால என்ன பிரயோசனம் என்ற ஒரு கேள்வி இன்றைய கால இந்த பெயர்வு வாழ்க்கையில், அதாவது நாங்கள் இப்ப புலம்பெயர்ந்தாலும் அல்லது எதிர்கால குழந்தைகளுக்கோ இளையோர்களுக்கு என்றாலும் எப்படி அனுபவம் இல்லாமல் தனிய பாடசாலை கல்வி மட்டும் போதும் என்று நினைக்கிறீர்கள் என்பதை கேட்டுக்கொண்டு இப்பொழுது நாங்கள் சிவசெல்வ வானம்பத்தை அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள். அதாவது அனுபவ கல்விதான் அது குழந்தைகளுக்கு சிறப்பானது. ஏனென்றால் அவர்களை அந்த அனுபவ கல்விதான் அவர்களை பெரிதும் முன்னேற்றகரமாக உயர்த்தக்கூடிய நிலை இருக்கும் என்பதை சொல்ல போறார். எனவே வாருங்கள் சிவசெல்வ வாருங்கள். அனைவருக்கும் இனிய வணக்கம். அக்கா பேசுறது கேக்குதா? வணக்கம். வணக்கம். ஆமாம், அனைவருக்கும் இனிய வணக்கம். லண்டன் பாமுகம் தொலைக்காட்சி நிகழ்த்தக்கூடிய 41வது விவாத அரங்கிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. நல்லதொரு களத்திலே நல்லதொரு தளத்தை அமைத்து கொடுத்த பாமுகம் அதிபர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக அர்ஜுனன் என்பவன் எத்தனையோ மிகப்பெரிய ஒரு மாவீரனாக இருக்கலாம். ஆனால் கிருஷ்ணன் என்ற ஒரு சாரதி கிடைத்ததனால்தான் அவனால் மகாபாரதத்திலே வெல்ல முடிந்தது. அதே போல இந்த தளம் அமைத்து கொடுத்த நடுவர் நம்முடைய பாமுகம் அதிபர் அவர்களுக்கு எங்களுடைய இந்த விவாத அரங்கிலே ஒரு கிருஷ்ண பரமாத்மாவை போல இருந்து எங்களுக்கெல்லாம் சாரதியாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நடுவர் தமிழ்மணி
இப்பொழுது பாவலர் மணி பட்டம் பெற்று இருக்கக்கூடிய திருமதி நகுலா சிவநாதன் அவர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். என் அணியினருக்கும் எதிரணியினருக்கும் என்னுடைய கரம் கூப்பிய வணக்கங்கள். அக்கா, ஒரு சின்ன நல்ல ஒரு தலைப்பு. எப்போதுமே நம்முடைய நடுவர் அவர்கள் தலைப்பை தேர்வு செய்வதிலே மிகச் சிறந்தவர். எப்போதுமே அவங்களுடைய தலைப்புல எதிர்கால சிந்தனை நிறைய இருக்கும். இன்னைக்கு ரொம்பவே கூடி போயிருச்சு. அதாவது பாயாசம் என்னைக்குமே நல்லா தான் இருக்கும், இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல தலைப்பு எப்பவுமே நல்லா இருக்கும், இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நடுவர் அவர்களே, என்னுடைய வகுப்பறையில ஒரு நாள் அடிப்படையில ஒரு ஆசிரியர், ஒரு நாள் பள்ளிக்கூடத்துக்கு காலையில போறேன். இன்னைக்கு என்ன பாடம் நடத்தலாம் அப்படின்னு யோசிக்கும் போது கணினியை பத்தி நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னுடைய வகுப்பு கரும்பலகையில ஒரு கணினி படத்தை வரைஞ்சு மாணவர்களை எல்லாம் கூப்பிட்டு, டேய் இங்க பாருங்கடா, இதுதான் கணினி, மேல இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பேரு தான் மானிட்டர், இதுக்கு பேரு தான் CPU, இதுக்கு பேரு தான் மவுஸ், இதுதான் அசைக்கணும், இத அசைச்சா இந்த அம்புக்குறி இங்க வரும் அப்படின்னு நானும் சொல்லி கொடுத்தாச்சு. சுரேஷ் பாரதி ஐயா மாதிரி, பத்மலோசினி அக்கா மாதிரி ரொம்ப குறும்புக்கார பிள்ளைங்க எல்லாம் என்னுடைய வகுப்பறையில அதிகம். அப்படியே பத்மலோசினி அக்காவை உரிச்சு வச்சா போல ஒரு பிள்ளை, நல்ல சுருட்ட முடி, நல்ல உருண்ட மூச்சு, வேக வேகமா ஓடி வந்தா. அந்த மவுஸ பிடிச்சு இப்படி டக்கு 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 டக்குன்னு இழுத்தா. நான் அந்த கரும்பலகையில சாக் பீஸ வச்சு வரைஞ்சிருக்கேன், அந்த மவுஸ அழிஞ்சு போச்சு. வரைஞ்சு வச்சது எப்படி அசை? உடனே அந்த பிள்ளை கேட்டா, சார் இத அசைச்ச அம்புக்குறி வரும், நீங்களே வரலையே, மவுஸ் அழிஞ்சு போச்சு அப்படின்னு. அதனால நான் சொன்னேன், ஏமா இது போர்டுல வரையக்கூடாது, உண்மையிலேயே இருக்கிற மவுஸ் அசைக்கணுமா அப்படின்னு. சரி அப்படின்னு அன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு எப்படி போச்சோ என்ன நடந்துச்சோ தெரியல. மறுநாள் காலையில அவன் அம்மா, யாரு நம்ம பத்மலோசினி அக்கா மாதிரியே இருக்க பிள்ளைய கூட்டிக்கிட்டு அவங்க அம்மாவும் வந்துட்டா. காலையில 9 மணி, அன்னைக்கு வெள்ளிக்கிழமை, மார்கழி மாசம் 1ஆம் தேதி காலையில நானும் மங்களகரமா பட்டைய எட்டையெல்லாம் அடிச்சு நல்லா செண்டு கிண்டெல்லாம் போட்டு நல்லா வெள்ளை சட்டையெல்லாம் போட்டு கம்புன்னு போய் உட்கார்ந்தாச்சு. சிவப்பழமா நானும் போய் உட்கார்ந்துருக்கேன். இந்த பிள்ளையும் அந்த பிள்ளையோட அம்மாவும் வந்தா. என்கிட்ட கேட்டா, சார் நேத்து நீங்க என்ன சார் சொன்னீங்க மகா? என்னம்மா சொன்னேன்? ஒண்ணும் சொல்லலையே. நீங்க என்ன சொல்லி கொடுத்தீங்க? கணினியை பத்தி சொல்லி கொடுத்தேன். நீங்க என்ன சொன்னீங்களோ தெரியல, என் மகா நேத்து ராத்திரி சாயங்காலம் எனக்கு இப்பவே ஒரு எலி வேணும்னு ஒத்த காலில் நின்னான். பக்கத்து வீட்டுல எல்லாம் தேடி பிடிச்சு இந்த எலிய பிடிச்சு கொண்டு வந்திருக்கேன், இந்தாங்க எலிய. ஏமா நான் எப்பமா எலி கேட்டேன் உங்ககிட்ட? வெள்ளிக்கிழமை அதுமா காலையில செத்த எலிய கொண்டு வந்து முடிச்சுக்கு நேரம் நீட்டுவியே, இது விளங்குமா அந்த நாள் அப்படின்ட்டு. ஏமா உன்ட நான் எப்ப எலிய கொண்டு வர சொன்னேன்? சார் நேத்து நீங்க பாடம் நடத்தும் போது என்ன சொன்னீங்க? மவுஸ புடிச்சு அசைக்கணும்னு சொன்னீங்களா? மவுஸ் தானே எலி, அதனாலதானே எலி கிடைச்சேன் பிடிச்சேன். ஏமா அந்த மவுஸ் வேற, இந்த மவுஸ் வேற. நீ மொத்தத்துல உன் பவுஸ காட்டுறதுக்கு என் மவுஸ எடுத்துட்டியம்மா, ஏமா இது நியாயமா அப்படின்னு. இப்படியும் மாணவர்கள் இருக்காங்க. இப்படிப்பட்ட நிகழ்வுகளை எல்லாம் பார்க்காம பள்ளிக்கூடத்து பக்கம் மழைக்கு கூட ஒதுங்காம சுரேஷ் ஐயா இவ்வளவு நேரம் குமுறிட்டு போயிட்டார். பாவம், அவரு ஆரம்பிக்கும் போதே இணையம் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னாரு. அது தப்பு, கொஞ்சம் தான் சரியா இருந்து, கொஞ்சம் சரியில்லை இல்ல, கொஞ்சம் தான் சரியாவே இருந்தது. அவரு அப்பவே ஆண்டவன் சொல்றான், நீ பொய் சொல்ல போற, சொல்லாத அப்படின்னு இணையம் சரி பண்ணுது. ஆனா அதையும் மீறி அவர் பொய் சொல்றாரு. அதெல்லாம் சொல்றாரு, நீங்களாம் வகுப்பறையில படிச்சவங்க தானே, வகுப்பறையில கவனிச்சுதானே நீங்க இங்க வந்தீங்க. சத்தியமா கிடையாது. நான் படிக்கும் போது எந்த பள்ளிக்கூடத்திலையும் எந்த வகுப்பு, நடுவர் அவர்களே நான் 5 பள்ளிக்கூடத்துல படிச்சிருங்க நடுவர் அவர்களே. எந்த பள்ளிக்கூடத்திலையும் பட்டிமன்றத்துல இப்படிதான் பேசணும், ஒரு கவிதைக்கு இப்படிதான் கமெண்ட் போடணும்னு சொல்லி கொடுக்கல. சொல்லி கொடுத்தது யாரு தெரியுமா? மரியாதைக்குரிய நடுவர் நீங்க தான். நீங்க கொடுக்கக்கூடிய அந்த பின்னூட்டம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கெல்லாம் நாங்க மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே உண்டு. அந்த ஒரு கவிதையை எழுதி போட்டா அதுக்கு ஒரு பின்னூட்டம் கொடுப்பீங்க. உங்களுடைய கவியரங்கத்துல 2021, 22 காலகட்டத்துல உங்க தலைமையில நாங்க கவிதை வாசிக்கும் போது நீங்க கொடுப்பீங்க பாருங்க ஒரு பின்னூட்டம். முழு கவிதையை நாங்க கடன்னு வாசிப்போம். அதுல 26 வரி இல்ல, 50 வரி கவிதை, 100 வரி கவிதை கூட நல்லா வாசிச்சிருக்கேன். அதுல சரியா அந்த ஒரு 10-15 வரியை நீங்க மேற்கோள் எழுதி வச்சு மேற்கோள் காமிச்சு சொல்லுவீங்க பாத்தீங்களா, அதுதான் அனுபவ கல்வி. உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க,
எந்த யூனிவர்சிட்டியில நகுலா சிவநாதன் அக்காவுக்கு நீங்க பின்னூட்டம் இப்படித்தான் கொடுக்க வேண்டும். பத்மலோசனை வாசிக்கும் பொழுது நீங்கள் குறிப்பை எடுக்க வேண்டும், பேனாவை இப்படி திறக்க வேண்டும், இந்த கரு எங்கு இருக்கு என்பதை நீங்கள் பிடிக்க வேண்டும், கவிதையினுடைய வரியை எழுத வேண்டும். இப்படியா சொல்லி கொடுத்தாங்க? கிடையாது. எல்லாமே அனுபவ கல்விதான். அதுக்கு அடுத்து இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த சுரேஷ் பாரதி ஐயா சொன்னாங்க, அந்த அனுபவமே கருவறை முதல் வகுப்பறை அப்படின்னு நீங்களும் சொன்னீங்க. உண்மையிலேதான், கருவறை வேறு, வகுப்பறை வேறு. நடுவர் அவர்களே, உருவாக்கத்துக்கு நான் சொன்னேன், உருவாக்கத்துக்கு, அதாவது வகுப்பறை. ஆமா, மாணவரை உயிரை உருவாக்கக்கூடியது நீங்கள் கூறியது போல தாயினுடைய கருவறை. அந்த உயிரை ஒரு நல்ல மனிதனாக உருவாக்குவது வகுப்பறை. ஆனா அந்த வகுப்பறையில முழு அனுபவமும் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்ல நடுவர் அவர்களே. இப்போ பொதுவா எதிர்காலத்துக்கு தேவை அவங்களுக்கு பெரிதும் உறுதுணையாக இருப்பது, உதவியாக இருப்பதுங்கிறதுதான் தலைப்பு. நடுவர் அவர்களே, கொஞ்சம் சற்றே புரட்டி பாருங்கள். நமக்கு பள்ளிக்கூட பருவத்துல என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஆனா போட மட்டும்தான் சொல்லி கொடுத்தாங்க, அம்மானு எழுத மட்டும்தான் சொல்லி கொடுத்தாங்க. நாம தான் பேச படிச்சுக்கிட்டோம். அதுக்கடுத்து ஒரே ஒரு நிகழ்வை சொல்லி, இந்த ஒரு அனுபவத்தை சொல்லி இந்த கவியரங்க நிகழ்வை முடிக்கல, என்னுடைய உரையை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். நடுவர் அவர்களே, இதே மாதிரிதான் என்னுடைய வகுப்பறையில ஒரு நாள் தோசை சுடுறது. நம்ம தோசை சுடுவோம் பாத்தீங்களா, நம்ம பத்மலோசனி அக்காவுக்குலாம் அடுப்பு பத்த வைக்கவே தெரியாது, எல்லாம் எங்க மாமா தான் செஞ்சு கொடுப்பாரு. அந்த தோசை மாவுக்கும் தயிருக்கும் வித்தியாசம் தெரியாத ஆளு அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நீங்க தீர்ப்பு சொல்லிடாதீங்க. அவங்க வீட்டுக்காரரை கூப்பிட்டு கேளுங்க, தோசை மாவு எது, தயிர் எதுன்னு கேளுங்க. இந்த அக்காவுக்கு தெரியாது. சுரேஷ் பாரதி ஐயா இருக்காரு, அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். பெருசா இருக்கிறது மஞ்சள் கலர்ல பெருசா இருந்தா துவரம் பருப்பு, பொடிசா இருந்தா பாசி பருப்புன்னு எங்க சுரேஷ் பாரதி ஐயாவுக்கு தெரியும். அதனால அவர் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஏன்னா அவர் சொல்றத கொஞ்சம் தான் கேட்கும், மற்றதெல்லாம் இணையமே பிடிச்சு நிப்பாட்டிக்கும். நடுவர் அவர்களே, ஒரு நாள் என்னுடைய வகுப்பறையில வட்டத்தை பத்தி பாடம் நடத்தினேன். இது தப்பா? நீங்களே சொல்லு. வட்டத்தை பத்தி பாடம் நடத்துனது நான் பண்ண பெரிய தப்பா? நான் அரசாங்கம் எனக்கு சம்பளம் கொடுக்குது, நம் பள்ளி மாணவர்களுக்கு எதிர்காலத்துல நம்ம ஒளி விளக்கு ஏற்றி வைப்புமே, ஒரு ஆசிரியர் ஒரு மெழுகுவர்த்தி போல நம்முடைய வகுப்பறையில இருக்க மாணவர்களுக்கெல்லாம் கல்வி செல்வத்தை வாரி வழங்குவோம் அப்படின்னு பத்மலோசனி அக்கா மாதிரி நம்மளும் பாடம் நடத்துவோம். அவங்க பாடம் நடத்த மாட்டாங்க, தூங்கிதான் எந்திப்பாங்க, அது வேற விஷயம். இருந்தாலும் நம்ம சொல்லி கொடுப்போமே அப்படின்ட்டு நானும் கூப்பிட்டு என் பிள்ளைகளை கூப்பிட்டு எல்லாம் இங்க வாங்கல அப்படின்னு ஒரு 10-15 பசங்க ஓடி வந்தான். என் கிளாஸ்ல மொத்தமே அவ்வளவுதான், நான்லாம் பாடம் நடத்தினா அப்படித்தானே இருக்கும். ஒரு 10-15 பசங்க வந்தான். கூப்பிட்டு வச்சு போர்டுல ஒரு வட்டத்தை போட்டு சாக் பீசிட்டு, இதுதான் வட்டம் அப்படின்னு. உடனே ஒரு பையன் கேட்டான், சார் இது வட்டம் அப்படின்னா கோகிலா கையில கிடக்க வளையல் என்னது அப்படின்னா? இல்லை, நீ அதெல்லாம் பார்க்க கூடாது, போர்டுல இருக்கிறதான் சொல்லணும், இது வட்டம் அப்படின்னு. அந்த இன்னொரு பையன் கேட்டான், சார் நீங்க போட்டிருக்க வட்டம் கொஞ்சம் சப்பி போயிருக்கு, நான் ஒரு வட்டம் போடட்டா அப்படின்னா. சரி போடுடா அப்படின்னு அவன்கிட்ட சாக்பீஸ கொடுத்தேன். அவன் ஒரு நீளமா ஒரு வட்டத்தை போட்டு, இதுவும் வட்டம் அப்படின்னா. இதுவும் ஒரு வட்டத்தோட ஒரு வகைதான்டா, ஆனா அதுதான் வட்டம், இது நீள் வட்டம் அப்படின்னு சொன்னேன். உடனே அவன் சொன்னான், நம்ம வகுப்புல வனஜான்னு ஒரு பிள்ளை இருக்கா பாத்தீங்களா, அவன் நெத்தியில இருக்க பொட்டை பாத்தீங்களா? இப்ப இல்ல, நான் பாடம் நடத்துறோம்ல, நீங்க பாடத்தை கவனிக்கல, யாரு பொட்டு வச்சிருக்கா, யாரு வளையல் போட்டுனால நான் உங்ககிட்ட கேட்கலடா அப்படின்னு. ஆனா அவனுக்கு கடைசி வரைக்கும் தெரியல. கடைசியில பார்த்தேன், இவங்களுக்கு நம்ம போர்டுல வட்டம் போட்டு சதுரம் போட்டுலாம் சரி இருக்காது அப்படின்ட்டு முக்கோணத்தை பத்தி பாடம் நடத்தினேன். நான் போர்டையே எடுக்கலையே. ஒரு சம்சாக்காரர் அந்த நேரம் பார்த்து டீ விக்கிறவர் வந்தார். ஏன்னே ஒரே ஒரு சம்சா கொடுங்கனே அப்படின்னு தந்தார். தூக்கி வச்சுட்டு, இது என்ன அப்படின்னு. சம்சா அப்படின்னா, இல்ல இது என்ன வடிவத்துல இருக்கு சார்? முக்கோணம் அப்படின்ட்டான். அப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? நான் வட்டத்தை போட்டா அவனுக்கு வளையலும் பொட்டும் தான் ஞாபகம் வருது, நான் சம்சாவை காட்டினா அது முக்கோணம்ங்கிறது ஞாபகம் வருது. அப்ப வகுப்பறையில வட்டமும் சதுரமும் செவ்வகமும் வரைஞ்சு போட்டு பிரயோஜனம் இல்ல. வாழ்க்கையில அன்னன்னைக்கு அவன் அனுபவிச்சு பாக்குறான் பாத்தீங்களா. ஓட்ட வடை உளுந்த வடைன்னு சொல்லுவான், எங்க ஊர்ல எல்லாம் ஓட்ட வடை உளுந்த வடைன்னு தான் சொல்லுவான், ஆம வடைன்னு சொல்லுவான். இந்த வடையை தூக்கி வச்சா இதுதான் கோலம், இது சப்பி இருக்கும், இது ஆம கார வடை, இது உருண்டையா இருக்கும், சம்சா இது முக்கோணமா இருக்கும். அவன் தெரிஞ்சு வச்சிருக்கான். இது அனுபவ கல்வி. என்னைக்குமே நடுவர் அவர்களே, நீங்கள் கூறியது போல ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. அதனால இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க ஒரு 4-5 சுரைக்காய் படத்தை வரைஞ்சு நானாலும்
பத்மலோசினி அக்காவுக்கு கொடுக்கேன். முடிஞ்ச வரைக்கும் அவங்க அதை கறி வச்சு, அவங்களுக்கு கறி வைக்க தெரியாது பாவம், அது வேற விஷயம். அடுப்பு பத்த வைக்கவே தெரியாதவங்களுக்கு கறி வைக்க எப்படி தெரியும், அது வேற விஷயம். சரி, இருந்தாலும் திருநெல்வேலி பக்கம் வந்தீங்கன்னா நானே கறி வச்சு தாரேன். ஆக மொத்தத்துல நடுவர் அவர்களே, நான் ஒரு 15 வருஷத்துக்கு மேல வாத்தியாரா இருக்கேன். என் அணியில மரியாதைக்குரிய ராஜேந்திரன் அவர்கள் கிட்டத்தட்ட 25 வருஷமா வாத்தியாரா இருக்காரு. மாணவர்கள் படுற பாடு எங்களுக்கு தெரியும். உண்மையிலேயே நடுவர் அவர்களே, நீங்க ரொம்ப வருடமா ஆசிரியரா இருக்கீங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும். உண்மையிலேயே ஒரு இன்றைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தோடைய முன்னேற்றத்துக்கு பெரிதும் உதவியாக இருப்பது அனுபவ கல்விதான், வகுப்பறை கல்வி அல்ல. அம்மா என் சீனி சர்க்கரை என்று எழுதினால் இனிக்காது, அதை நாம செஞ்சாதான் இனிக்கும் என்பதை கூறி வாய்ப்பளித்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. அதாவது தியரியில நாங்கள் சில விடயத்தை பிள்ளைகளுக்கு சொல்லுவோம். அந்த பிள்ளைகள் ஓகே என்று இருப்பினும், ஆனால் நிஜமாக அதை அனுபவ ரீதியாக காட்டும் போதுதான் அந்த பிள்ளைக்கு அனுபவம் என்ற ஒன்று பெறப்படுகிறது. ஏனென்று கேட்டோம்னா, இப்ப நீங்க சொன்ன வட்டத்தை எடுத்துக்கொள்வோம். வட்டம் என்று நாங்கள் படித்தால் ஒரு பிள்ளை சொல்லும் ஒரு ஒரேஞ்சும் வட்டம் என்று சொல்லும், அங்க ஒரேஞ்சு அல்லது பந்தை வட்டம் என்று சொல்லும். அப்ப அங்க எங்களுக்கு அனுபவமா காட்டக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. பந்து என்றது உருளை வடிவம், அது ஒரு காலமும் வட்டம் என்று சொல்லுவது இல்லை. அதுபோல தோடம்பழமும் என்றால் அந்த உருளைக்குள்ள நாங்கள் போக இயலாது, ஆனால் காப்பு எடுத்தோம்னா அந்த வட்டத்துக்குள்ள நாங்க போகலாம். ஆகவே இது வட்டம் என்று நீங்க சொன்ன மாதிரி அனுபவமாக காட்டி கொடுக்கிறது. பொட்டு வட்டம், சூரியன் வட்டம், சந்திரன் வட்டம் என்றெல்லாம் நாங்கள் காட்டி கொடுக்கிறோம் நாங்கள் தான். அப்ப நீங்க சொல்றீங்க அந்த அனுபவம் என்பது காட்டி பிள்ளைக்கு தெரிய வைப்பதனால்தான் காட்சிப்படுத்தப்படுகிறது. காட்சிப்படுத்தப்படுற விடயங்கள் மனதில பதியக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் நீங்கள் இந்த அனுபவத்தை இன்னும் பல விதமாக கொண்டு வந்திருக்கலாமே என்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. 2வது சுற்று வரைகளை நீங்க சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஏன் அனுபவ கல்விதான் அந்த பிள்ளைக்கு வாய்ப்பாக இருக்கிறது, அல்லது அந்த அனுபவ கல்வியின் ஊடாகத்தான் பிள்ளை முன்னேறக்கூடிய வாய்ப்பு ஏன் இருப்பதாக இன்றைய விஞ்ஞானிகள் எல்லாம் கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்பதற்கு பிள்ளைகளுடைய வினாவோட நாங்கள் இதற்கான விடைகளை தேட வேண்டிய தேவையும் எங்களுக்கு இருக்கிறது. இருந்தாலும் நீங்கள் ஒரு நகைச்சுவையாக கூடுதலான நேரம் அது நகைச்சுவை பேச்சாகவும் இருந்தது. அந்த வட்டத்தையும் முக்கோணத்தையும் அதே நேரம் அனுபவ கல்வியையும் பெற்றால்தான் அந்த ஒரு குழந்தை சமுதாயத்துல ஒரு தொழில் பார்க்கக்கூடிய ஒரு வல்லுநராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அனுபவ கல்வி ஒன்று சிறப்பானது என்பதை அழகாக சொல்லி இருக்கிறீர்கள். அந்த கணனி, மவுஸ், இப்ப சில நேரம் டபுள் வார்த்தைகள் எது ஆங்கிலம் எது தமிழ் என்று தெரியாத வார்த்தைகள் இருக்கின்றன. ரேடியோ என்றால் அதுக்கு வானொலி என்று தெரியாது, ரேடியோ தான், ரேடியோ தமிழ் ரேடியோ தான். ஏன்னா அன்றாட ஆங்கில மொழி பிரயோகங்கள் தமிழர்கள் மத்தியில கூடுதலாக இருக்கிறபடியால் அதையே தமிழாக நினைத்துக் கொள்வார்கள். வயர் 2 எடுத்துக்கொண்டா நாங்க சொல்றோம் வயர் என்றே சொல்றோம், அந்த வயருக்கு என்ன தமிழ் தெரியாது. அப்ப அப்படித்தான் சில சொற்கள் எங்களோட புறமொழி சொற்கள் கலந்ததனால் பிள்ளைக்கு தடுமாறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. மிக சிறப்பு, வாழ்த்துக்கள். சரி, அடுத்து நாங்க பத்மலோஜினியிடம் போவோம். என்ன அனுபவ கல்வி என்று சொல்றார்? இல்லை, அனுபவ கல்வி இல்லை, பாடசாலை கல்விதான் பிள்ளைகளை முன்னேற்றகரமாக பெரிதும் உயர்த்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை பேசுவதற்காக பத்மலோஜினி திரு அவர்களை அழைக்கின்றோம். வாங்குவோம். நன்றி. முதற்கண் எல்லோருக்கும் வணக்கங்களை கூறிக்கொண்டு பாமுகம் தொலைக்காட்சிக்கும் என்னை நடுவராக இருக்கிற என்னையும் ஒவ்வொரு முறை நிகழ்ச்சியில இணைத்துக் கொள்ற நகுலா ஆசிரியர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு, ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு இன்றைய மாணவர்கள் என்ற ஒரு தலைப்புல. அப்ப இன்றைய மாணவர்களுக்கு அனுபவ கல்வியா அல்லது வகுப்பறை கல்வியா? இப்ப என்ன வாடின்னு சொன்னார், முதல் மவுஸ பற்றி சொன்னார். அதுல எனக்கு அப்பவே விளங்கிட்டு பிள்ளைக்கும் அதாவது இப்ப எலிக்கும் மவுஸ் இப்ப இங்கிலீஷ்ல சொல்றாங்க. ஏன்னா யதார்த்தமா நாளாந்தம் என்ன நடக்குது, நாங்கள் ஆங்கிலத்தையும் தமிழையும் கலந்து ஒரு திமிங்கலமான ஒரு மொழியில இருக்கிறோம் எல்லாருமே. இப்ப எல்லாம் இங்க வெளிநாடுகள்ல பாத்தீங்கன்னா பல மொழிகள், எல்லா மொழியும் சேர்த்து கதை கேட்க ஒரு கன்ஃபியூஸ். அப்ப அதுல யாருல பிள்ளைன்னு நினைக்கிறீங்க? அனுபவ கல்வியில பிள்ளையா, வகுப்பறை கல்வியில பிள்ளை வந்ததா?
என்ற ஒரு கேள்வி இருக்குது. வகுப்பறையில இவர் வந்து அந்த மவுஸ கீறி இது வந்து கம்ப்யூட்டருக்குரிய மவுஸ் என்ற அந்த ஒரு வார்த்தையை அந்த பிள்ளைக்கு சொல்லியிருந்தா அடுத்த நாள் அந்த பிள்ளை வந்து எளிய காட்டி இருக்காது. அப்ப யாருல இல்ல அப்ப சரியாக வகுப்பறை கல்வியை அவர் கொடுக்கல போலடாக்க. அவர் கொடுக்கவில்லை, வகுப்பறை கல்வியை அவர் கொடுக்கல. அவர் நினைச்சார் அனுபவ கல்வியில அந்த பிள்ளைக்கு அது விளங்கும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். அப்ப இங்க அனுபவ கல்வி என்றது வரைமுறையற்று போகும். அதாவது வகுப்பறை என்றது ஒரு வகுத்து பல அறைகளுக்குள் அடக்கப்படும். அந்த அடக்கின ஒரு விடயம் அந்த மாணவர்களுக்கு அழகாக சென்று கொடுத்து, ஒரு ஆசிரியன் என்றவன் ஒரு கலை, அவன் ஒரு கலை. ஒரு இப்ப நீங்க பார்க்கலாம், ஒரு சிற்பி என்ன செய்வார், அந்த அழகா அந்த சிலையை செதுக்குவார். ஒரு ஓவியன் அழகான ஒரு ஓவியம் வரைந்தால்தான் அவன் ஓவியன். அதே மாதிரி எங்களை செதுக்குபவன், செதுக்கி எல்லா பக்கத்தாலையும் கொண்டு வரவன் ஒரு சிறந்த ஆசிரியர். அந்த ஆசிரியர் எங்க எங்களுக்கு கிடைப்பான்? வீட்டுல ரோட்டுல எல்லாம் கிடைப்பானா? இல்லை, கடைசி வரையும் கிடைக்க மாட்டான். அவன் வகுப்பறையில் மட்டும்தான் கிடைப்பான். வகுப்பறைக்கு நான் என்னுடைய தொழில் ரீதியாக நான் அங்கு போகும் பொழுதுதான் நான் ஆசிரியையாக கணக்கெடுக்கப்படுகிறேன். அதையே நான் நீங்க ஒரு ஆசிரியர் என்றா நீங்க வகுப்பறையில இருக்கும் பொழுதுதான் நீங்கள் ஆசிரியர். ஒரு சிறந்த மாணவனை உருவாக்கும் பொழுதுதான் நீங்க நல் ஆசிரியர் என்று உங்களுக்கு ஒரு என்ற ஒரு சொல்லு போட்டு உங்களுக்கு அந்த ஒரு ஆசிரியர் பட்டம் கிடைக்கப்பெறும். இதையே நான் போய் ஒரு சூப்பர் மார்க்கெட்லயோ அல்லது ரோட்லயோ நடந்து போனேன் என்றால் நான் ஒரு சாதாரண ஒரு ஆள், அங்கே எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா அங்க கூட நாங்கள் வகுப்பறை என்ற ஒன்றுக்கு வரைக்கலாம் ஒரு ஆசிரியருக்கு பெருமையான ஒரு விடயம். அந்த ஆசிரியர் அந்த வகுப்பறையில எப்படி எல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றது இருக்கு முதல். இப்ப நாங்க நீங்க வகுப்பறைய பாத்தீங்கன்னா இன்றைய சூழல் சொல்றேன், அன்றைய சூழலுக்கு வரையில இன்றைய சூழல் பாத்தீங்கன்னா வகுப்பறையில உங்களுக்கு என்ன கிடைக்காதுன்னு கேட்கிறேன். இப்ப இவர் சொன்னார் தானே கம்ப்யூட்டர், அங்கெல்லாம் கீறியே காட்ட தேவையில்லை, எங்கள்கிட்ட எல்லாம் கம்ப்யூட்டரே இருக்கு. நாங்க கம்ப்யூட்டர் ஒவ்வொரு பிள்ளைக்கும் தனித்தனி கம்ப்யூட்டர், அந்த பிள்ளை அதை உடைச்சா கூட பரவாயில்லை என்ற அளவுக்கு தான் அந்த பிள்ளைகள் அதுல நாங்க ஒர்க் பண்ணி கொடுப்போம். அப்ப அந்த பிள்ளைக்கு தெரியும் இது மவுஸ், இது ஸ்கிரீன், இது கீபோர்ட், இதுல எப்படி தட்டணும், இதுல என்ன இத அமர்த்தினா கண்ட்ரோல், அமர்த்தினா சிடிஎல் என்னத்தை அமர்த்தணும், என்ன பண்ணும். அந்த பிள்ளைக்கு நாங்கள் அதாவது வந்து பயிற்சி ரீதியாகவும் ஒரு வகுப்பறையில தான் கற்றுக் கொடுக்கப்படும். அனுபவ ரீதியா உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியுமா ஒரு பயிற்சியை? இப்ப அம்மா தன்னும் ஒரு சமையலை கற்றுத்தரும் பொழுது அவள் அங்கு ஆசிரியையாகத்தான் பார்க்கப்படுவார். இவ்வளவு அளவு உப்பு போடணும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியுமா, எத்தனையோ தொலைக்காட்சியில பாத்தீங்கன்னா ஷெஃப், மாஸ்டர் ஷெஃப் என்ற ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. இப்ப இவர் சொன்னார் 8 சுரைக்காய் கறிவுக்கு உதவாது. நான் சொல்றேன் அந்த சுரைக்காய் இன்றைக்கு கறிக்கு உதவும். அந்த சுரைக்காயை வச்சுதான் நாங்க ஷெஃப் மாஸ்டர் ஆயிருக்கிறோம். இன்றைக்கு கடைசியாக ஒரு பெண்மணி, இலங்கையை சேர்ந்தவ, ஒரு சிங்கள பெண்மணி, ஆஸ்திரேலியாவுல நடந்த மாஸ்டர் ஷெஃப் அந்த ப்ரோக்ராம்ல முதல் பரிசு வின் பண்ணியிருந்து இப்ப லண்டன் வந்து நிக்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு வந்து என்னத்துக்கு கிடைத்ததுன்னா சாதாரண அரிசி பால் சோறு, இலங்கையின் தேசிய உணவு பால் சோறு. அந்த பால் சோறை விதம் விதமாக சமைத்து காட்டியிருக்கிறார். அதனாலதான் ஷெஃப் என்ற ஒரு இது. அது கூட அப்ப அங்க என்ன நடக்கு, இத்தனை அளவு, இவ்வளவு மில்லிகிராம், இத்தனை கிராம் என்றெல்லாம் போட்டபடியாத்தானே. அப்ப ஒரு வகுப்பறையில அவள் கற்றுக்கொள்கிறாள். எங்க நாங்க சின்ன ஆரம்ப பாடசாலையில எங்களுக்கு இருக்குது எப்படி சாண்ட்விச் செய்யறது, எப்படி ஒவ்வொரு என்னன்னு சொல்ற ஒவ்வொரு இந்த மெனுக்கள் எல்லாம் செய்வோம், சாப்பாடுகள் எல்லாம் பிள்ளைகளுக்கு நாங்க செய்து காட்டுவோம். என்னென்ன சாப்பாடுகளை நீங்க செய்யலாம், எவ்வளவு ஸ்மால் சைஸ்ல அந்த பொட்டேட்டோஸ் இருக்குத்தானே, உருளைக்கிழங்கு, அதுகள் எல்லாம் எப்படி மில்லிகிராம்ல வெட்டுறது. அப்ப அந்த அளவுகள் எல்லாம் இருக்குது. அப்ப நாங்க கணக்கு ரீதியாக கூட ஒரு வகுப்பறையில அந்த பிள்ளை அதை கற்றுக்கொள்கிறார். அந்த ஒரு கோப்பையில நீங்க ஒரு டிசைன் போட போறீங்கன்னு வைங்களேன், ஒரு சாப்பாட்டை டெக்கரேட் பண்ணணும். அப்பதான் ஒரு அட்ராக்ஷன் வரும். அது எப்படி அந்த அட்ராக்ஷன் நடக்குதுன்னு சொன்னா, வகுப்பறையில நாங்கள் கலர்ஸ் படிப்போம், பல விதமான நிறங்கள் படிக்கிறோம். அந்த நிறங்களை வைத்துத்தானே அவள் வாழ்நாளில அவள் அங்கே கற்றதை பின் தன்னுடைய எதிர்காலத்துல அவள் அதை வெளிப்படுத்துறாள். அப்ப இங்க வெளிப்படுத்துறது என்று ஒன்று வரைக்குள்ள அவள் இங்க வகுப்பறையில தான் அதை கற்றுக்கொள்கிறார். கடைசி வரையும் அனுபவமாக கற்றுக்கொள்ள முடியாது. இப்ப அனுபவ ரீதியா கற்றுக்கொள்றத எடுத்தா கூட அதை எங்க எழுதுறது? ஒரு புத்தகத்துல நாங்க தயாரிக்க வேணும், ஒரு கவிதை புத்தகம், ஒரு கட்டுரை புத்தகம், ஏதோ ஒரு நூல். அந்த நூல்ல என்னத்தை எழுதுறீங்க? அந்த நூலை திருப்பி எங்க கொண்டு போவீங்க? ஒரு வகுப்பறைக்கு, ஒரு பாடசாலைக்கு தான் நீ அதை திருப்பி வரப்போகுது. இன்றைக்கு அரசாங்கங்கள் ஒவ்வொரு வருஷமும்
அந்த புக்கை வந்து ரினியூவலே பண்ணுவாங்க, புதுசா அது பதிப்பு செய்வாங்க. பதிப்பு செய்யும் பொழுது அங்க புதிய புதிய சொற்கள் வந்து ஆட் பண்ணப்படும். எங்க அது அந்த வகுப்பறைக்கு தானே வருது திருப்பி. அதைத்தான் நான் கேட்க. அப்ப அனுபவம் என்றதை விட ஒரு வகுப்பறையில ஒரு பிள்ளை எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஆசிரியர் எப்படி அந்த வகுப்பறையில இருக்கிறாரோ அதை பார்த்துத்தான் அந்த பிள்ளை. இப்ப இங்க நீங்க பாத்தீங்கன்னா அநேகமான பிள்ளைகள் பொம்மையை கொண்டு வந்து வைப்பினோம். நீங்க பிரைமரியில படிக்கிற பிள்ளைகளை இப்ப இந்த வீட்டுல இருக்கா வாட்ச் பண்ணுங்க. பிள்ளைகள் எல்லாம் பொம்மையில அடுக்கி வைப்பாங்க. அடுக்கி வச்சுட்டு என்ன செய்வாங்கன்னா அந்த டீச்சர் செய்யற மாதிரியே செய்வாங்க. நீ ஒழும்பு பேர் வாசிப்பின முதல் டாப், இன்றைக்கு கனகம்மா சுந்தரம்மா அப்படி ஒவ்வொருத்தர பேர்களையும் வாசிப்பாங்க. வாசிச்சு போட்டு அந்த பிள்ளை பிரசன்ட் என்று சொல்றது அந்த முறை, அந்த பண்பு, அதாவது வந்து ஒரு பாடசாலைக்கு ஒழுங்கா வர வேணும் என்ற ஒரு பண்பு. அப்ப ஒழுங்கா இங்க வந்தாத்தான், வகுப்பறைக்கு நீ ஒழுங்கா வந்தாத்தான் உன்னுடைய வேலை என்ற ஒன்றுக்கு உன்னால ஒழுங்கா போக முடியும். அது உங்களுக்கு அனுபவ கல்வி கற்றுத்தராது. அனுபவ கல்வி ஐயோ எனக்கு பசி, நான் போய் ஏதோ ஒரு வேலை செய்யணும் என்ற எண்ணத்தை தான் நாங்க உருவாக்கும். ஆனால் வகுப்பறைக்கு ஒழுங்கா போற பிள்ளையும் நேரத்துக்கு நேரம் தவறாமல் போறது. வகுப்பறைக்கு இத்தனை மணிக்கு ஸ்கூல்னா அத்தனை மணிக்கு போக வேணும். அதை விட்டு நான் பிண்டி போனேன்டா நான் வேலைக்கு போகும் பொழுது என்னுடைய ஃபியூச்சர் ஜாப்ல நான் என்ன செய்வேன், எந்த நாளும் வேலைக்கு பிண்டி தான் போவேன். வேலைக்கு பிண்டி போவேன், வேலைக்கு போகாம இருப்பேன், வேலையில 1008 குளறுபடி செய்ய எத்தனிப்பேன். அப்ப அந்த விதை வந்து போடப்படுகிறது ஒரு வகுப்பறையில. ஒரு வகுப்பறை ஆசிரியர், இப்ப கணக்கு பாடமா இருக்கட்டும், ஒரு விஞ்ஞான பாடம் எப்படி அனுபவ கல்வியில உங்களுக்கு வரும்னு நினைக்கிறீங்க? எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி செய்து பார்ப்பீங்க? வகுப்பறையில தான் நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் செய்து பார்க்கலாம். ஒரு லேப்ல தானே உங்களால வந்து ஒரு தவளைய வெட்டினா இதுக்குள்ள இது இருக்கு, இதுக்குள்ள இது இருக்கு, இதை எப்படி செய்யலாம், ஓகே இவ்வளவு மில்லிமீட்டர், அப்ப அடுத்த முறைக்கு எப்படி ஆப்ரேட் பண்றது, அந்த ஆப்ரேஷன் சிஸ்டம் எல்லாம் எப்படி கற்றுக்கொள்றது? எக்ஸ்பெரிமெண்ட் என்ற ஒன்று நீங்கள் வகுப்பறை என்றதுல தான் நீங்க கற்றுக்கொள்ள முடியுமே தவிர அதை வெளியில நீங்க கற்றுக்கொள்ள முடியாது. அதே மாதிரி விளையாட்டு மிக முக்கியம். இன்றைக்கு ஹெலியான் மாப்பே எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப சிறந்த ஒரு ஃபுட்பால் பிளேயர். பிரான்ஸை பொறுத்த மட்டும் அதை விட இன்டர்நேஷனல்லயே ஒரு பெரிய பிளேயர் தான். அந்த மப்பே வந்து ஒரு இதுல ஒரு ஃபனியா ஏதோ சொல்றார், ஒரு சம்திங், ஒரு சின்ன ஒரு மீட்டிங்ல அவர் நிறைய ஏர்ன் பண்றார், நல்ல ஹாஸ் ஏர்ன் பண்றார். ஆனா அவருடைய வகுப்பாசிரியர் இன்றைக்கும் அதே சம்பளத்தோட தான் இருக்கிறார். ஆனா அதுல அவர் யோசிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம், இவர் ஏர்ன் பண்றதுக்கும் இன்றைக்கு ஒழுங்கான ஒரு நல்ல சிறந்த ஃபுட்பால் பிளேயரா இருக்கிறதுக்கும் அந்த ஆசிரியர் தான் அங்க விதை போட்டிருக்கிறார். ஒரு நல்ல ஒரு மரியாதையை கற்றுக் கொடுத்திருக்கிறார், ஒரு மொழியை கற்றுக் கொடுத்திருக்கிறார், எப்படி எல்லாம் அந்த விளையாட்டை விளையாட வேணும் என்ற ஒரு கோச். அதுக்காக கோச் வந்து ஒரு இது இல்லை தானே, அவரும் ஒரு ஆசிரியர் தானே, உங்களுக்கு விளையாட்டுகளை சொல்லித்தார வரும். அப்ப விளையாட்டு என்ற ஒன்றுல நீங்க மச்சல எல்லாம் பார்த்தா தெரியும் எவ்வளவோ சண்டைகள் எல்லாம் நடக்கும். ஆனா ஸ்கூல்ல நீங்க ஒரு டீச்சர் உங்களை நெறிப்படுத்தக்குள்ள அங்க சண்டை இல்லையே. அங்க சண்டை போடுங்க எந்த ஒரு ஆசிரியரும் காட்டி தர்றதுல தானே. சண்டை போட்டாலும் திருப்பி கூப்பிட்டு வச்சு அதுக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க, நீங்க இப்படி செய்யணும், இப்படி பண்ணக்கூடாதுன்னு. அப்ப வகுப்பறை என்றது எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விடயங்களையுமே நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த இடம். அதாவது வந்து நீங்க பாத்தீங்கன்னா மாதா பிதா குரு, அதுக்கு பிறகுதான் தெய்வம் வருவார். அப்ப இந்த குருவை நீங்க எங்க எடுக்கலாம்? ஒரு வகுப்பறையில தான் எடுக்கலாமே ஒழிய கட்டாயம். அதே மாதிரி அந்த குரு ஒரு சிறந்த பாதைய வகுப்பறையில தான் வகுத்து நிறைய வரும். இப்ப நீங்க ஒரு அனுபவ கல்வி என்றா நீங்க ரோட்டால போய்க்க சில விடயத்தை கற்றுக்கொள்ளலாம். ஆனா ஒரு வகுப்பறையில நீங்க சங்கீதம் கற்றுக்கொள்ளலாம், நடனம் கற்றுக்கொள்ளலாம். ஒரு கணக்கு வரையிலண்டா கூட நீங்க ஒரு பாட்டு வந்து இப்ப நவலா டீச்சர் கூட யூடியூப்ல விட்டு நீங்கள் என்ன ஒரு குடம் ஒன்றும் ரெண்டு கையில பிடிக்கிற தண்டு. அப்ப நீங்க அதுல வந்து நீங்க அதை விளையாட்ட அப்படி துள்ளி எல்லாம் செய்து அந்த பிள்ளை உங்களோட நோக்கம் என்ன, அந்த தமிழ் என்ற ஒன்றை அந்த குழந்தைகளுக்கு கொடுக்க வேணும் என்றது. அப்ப அங்க நீங்க எப்படி அதை கொடுக்க, அதுக்கு முன்ன ரோட்ல நின்று செய்த நீங்க ரோட்டனா தட்ஸ் மீன் ஒரு கிரவுண்ட்ல அப்படி இல்ல, ஒரு வகுப்பறைக்குள்ள அந்த வகுப்பு நேரத்துல அந்த பிள்ளைக்கு இத்தனை சொற்களை நான் கற்றுக் கொடுக்க வேணும் என்று சொல்லி செய்து காட்டுறீங்க. அப்ப அந்த பிள்ளை அதுல கூட நல்ல அடுக்குகள் எல்லாம் வரும், தண்டு ரெண்டு செண்டு எல்லாம் வரும். அப்ப அந்த பிள்ளை அதை கற்றுக்கொள்ளுது, ஈஸியா கற்றுக்கொள்ளுது. இத வந்து அனுபவ ரீதியாக இப்ப நான் இன்னொன்று கேட்கிறேன், இப்ப தண்டு என்ற சொல்லுக்கு எத்தனை சொல்லி என்ன நான் போட வேணும்?
3 சுழி. அனுபவ கல்வி சொல்லி கொடுக்குமா? வகுப்பறையில வாத்தியார் அந்த போர்டுல எழுதும் பொழுதுதான் இதுக்கு 2 சுழி என்னன்னா வருமா 3 சுழி என்னன்னா வருமான்றத சொல்லி கொடுக்கலாம். அனுபவமா வாய் மூலமா வர்ற ஒரு சொல்லு வாழ்க்கைக்கு உதவாது. எழுத்து மூலமா இருக்கு. இப்ப நீங்க போனீங்கன்னா கூட ஒரு எக்ரிமெண்ட் சைன் பண்ண போயிருக்க கூட உங்களை சொல்லுவாங்க இல்ல, எக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்க அங்க எழுத்துலதான் பண்ணுவாங்க. எங்கேயாவது வாய் மூலமா எக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்கிறாங்களா? இல்லை. நாங்க இன்றைய காலம் என்று பாக்குறதால சொல்றேன். அப்ப ஒரு வகுப்பறை தான் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விடயங்களையும் நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த இடம் வகுப்பறையே என்று கூறி எனக்கு இச்சந்தர்ப்பத்தை தந்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி நன்றி. மிக சிறப்பு. அதாவது நாங்கள் சொல்லுவினோம், அதாவது நேரத்துக்கு போதல், இந்த ஒழுக்கம் என்பது வகுப்பறையில் தான் முதலில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அது ஆசிரியரும் மாணவர்களுக்கு அந்த நேர அட்டவணைகள், பாட அட்டவணைகள் எல்லாவற்றையுமே காட்டி கொடுத்து ஒரு ஒழுக்கமாக மாணவன் பெற வேண்டும் என்பதை பாடசாலை அழகாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. அடுத்தது அந்த அனுபவ கல்வி என்று நாங்கள் கொண்டு வரைக்க சாதாரணமாக கற்றுக்கொண்டு இருப்பவை அத்தனையும் அனுபவமாக பிள்ளைக்கு வராது. அது கீறல் மூலமாகவோ செயற்பாடு மூலமாகவோ நாங்கள் எடுத்து சொன்னால்தான் அந்த பிள்ளைக்கு இதுதான் ஒரு அனுபவத்தை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மேம் இங்கு பட்டறிவு தான் அந்த அனுபவ கல்வியாக வருகிறது. நீங்கள் அழகாக அந்த செதுக்கிறது ஆசிரியர் என்றது ஏற்றுக்கொள்ளுகிறோம். காரணம் ஒரு ஆசிரியர் தான் ஒரு மாணவனை நல்ல முறையில வர்றதுக்கான ஒரு செதுக்கல்களை உருவாக்கி கொண்டு இருக்கின்றார். அதே நேரம் இப்ப சங்கீதம், டான்ஸ் எல்லாவற்றையுமே நாங்கள் தியரியில கற்றுக்கொண்டாலும் ஒரு வாத்தியத்தை வாசிக்கிறதுல இருக்கிற அனுபவமும் வந்து அந்த அனுபவ கல்வியோடாக வந்தாலும் அது வகுப்பறையில் தான் நீங்கள் கற்பிக்கப்படுகிறது என்பதை அழகாக சொல்லி இருக்கின்றீர்கள். ஆகவே வகுப்பு ஆசிரியர் அதே நேரம் காட்டி கொடுக்கிற விடயங்கள் அத்தனையுமே அனுபவமாக வருகிறது தான். ஆனாலும் அதை இன்னும் மேம்படுத்தி பார்க்க தியரிய மட்டும்தான் நாங்கள் கூடுதலாக கற்றுக்கொள்றோம். நீங்கள் அந்த ஏட்டு சுரக்காய் என்றால் ஏட்டில நாங்கள் சுரக்காய் என்று எழுதி வைக்கிறோம். ஆனால் அது கறிக்கு எப்படி உதவ போகுது என்றதான் எங்களோட கேள்வி. அதை கொண்டு வந்து நாங்க கறி சமைக்கலாம். அது சந்தையில இருக்கிற சுரக்காயை கொண்டு வந்தால் நாங்க கறி சமைக்கலாம். அப்ப அப்படியே காட்டித்தாரது படமாக இருந்தாலும் அது படமா அல்லது நிஜமா என்று நாங்கள் பார்க்கதான் அந்த அனுபவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் நல்ல மிக சிறப்பாக நீங்கள் அந்த வகுப்பறையை அழகாக தெளிவுபடுத்தி இருக்கிறீர்கள். பார்ப்போம் ராஜேந்திரம் எப்படி என்று. அவரும் ஒரு ஆசிரியர் வகுப்பறையில அனுபவத்தை கொடுக்கிறாரா அல்லது கல்வியை கொடுக்கிறாரான்னு பார்ப்போம். பாருங்கள் ராஜேந்திரம் அவர்களே. ஆம், வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். கேக்குது கேக்குது. வணக்கம் கேக்குது கேக்குது கேக்குது. வணக்கம். லண்டன் பாமுகம் தொலைக்காட்சிக்கும் அதன் நிறுவனத்தாருக்கும் நடுவர்களில் நற்றமிழில் உலகெங்கும் பேசுகின்ற நடுவர்களினுடைய நாயகி எங்களுடைய நகுலா சிவநாதன் அம்மா அவர்களுக்கும் எங்களுடைய அணியினருக்கும் எதிரினருக்கும் இணைந்து வணங்குகிறேன். ஒரு ஆசிரியர் என்ற முறையில் ஒரு ஆசிரியருக்கு தெரியும் வகுப்பறையில் என்ன நடக்குன்னு. இன்னைக்கு வகுப்பறைக்குள்ள கல்வி நடக்குன்னு நினைக்கிறீங்களா? எல்லாத்தையும் வெளியேறான். அவன் எனக்கு சொல்லிக் கொடுக்குறான். இன்னைக்கு ஆசிரியர் மாணவனுக்கு சொல்லி தருவதில்லை. பையன் திறமையா இருக்கிறான். நான் என்னத்தை தான் ஏட்டு படிப்பை படிச்சுட்டு போயிருந்தாலும் ஒரு கம்ப்யூட்டர் செல்ல வச்சுக்கிட்டு என்னடா செய்ய நினைப்பேன். செல்ல வாங்குவான். இந்த பாருங்க சார், இந்த ஆப்ஷன் போங்க சார், இப்படி போங்க சார், இங்க பாருங்க, ஓகே ஆயிடுச்சு சாருமா. நான் ப்ரொஜெக்ட் போட நினைப்பேன். நான் போட தெரியாது. ஆனா பையன் யாரு போடுவா? பையன் போடுறான். அவன் வெளியே கற்றுவது. அப்ப ஒரு ஆசிரியரை விட வெளியில இன்னைக்கு கற்பதற்கு பள்ளி அவன் எல்லாவற்றையும் கற்கிறான். இயற்கையை கற்றுக்கொள்கிறான். வெளியில போறான், மக்களோடு பழகுறான். நம்ம பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே போகிற பொழுது மக்களிடம் பழகுகின்ற பொழுது அந்த சமுதாயத்தில் இருக்கிற நற்பண்புகளை எடுத்துக்கலாம். அதோடு கெட்ட பண்பையும் பகிர்ந்தான்ல, தீய வார்த்தைகளை அவர் ஆசிரியர் சொல்லுற வார்த்தைகளை பேசுறான்ல, எங்கேருந்து கேட்கிறான், அதையும் வெளியே இருந்து தான் கற்றுக்கொள்கிறான். எனவே நீங்க நல்லதை மட்டும் இல்ல, அப்ப கெட்டதையும் ஆசிரியர் சொல்லி தர. புறச்சூழல் தான் அவனை அதிகமாக, வகுப்பறை சூழலை விட புறச்சூழலில் அவனை அதிகமாக மாற்றுகிறது. நம்ம இருக்கோம் தீ சுடும்னு பேப்பர் எழுதுறோம், அப்படி படிக்கிறான். ஆனால் தீ சுடும் என்று படித்தால் மட்டும் போதாது. தீயை என்றாவது நெருப்பை அவன் தொடுகிறானோ அப்பொழுதுதான் சுட்டு விட்டதே என்பான்.
இதுதான் எங்கள் ஆசிரியர் சொன்னார் என்பான். ஆனால் அனுபவம், படித்ததை மறந்திருப்பான். அவனுக்கு நெருப்பு சுட்டதை அவன் மறக்கிறான். பள்ளிக்கூடத்து கல்வி மறந்து போறாலும் அனுபவ கல்வி மறக்கவே மறக்காது என்பதற்கு நெருப்பை தொடுவது ஒரு உதாரணமாக நான் சொல்லுகிறேன். சீனினா இனிக்கும்னு சொன்னா போதுமா? எங்க கிராமத்துல சொல்லுவான், சக்கரை சித்தப்பா சீட்டுல எழுதி நக்கப்பா அம்மா. நீ சீட்டுல எழுதி சீனி எழுதுனா அவனுக்கு இனிக்குமா? இனிக்காது. ஏன்னா அது சீனி ருசிச்சு பார்க்கணும். வெளி உலகத்துக்கு வாங்க, அம்மாட்ட கேளுங்க, சீனி கொடுப்பாங்க, சாப்பிட்டு பாருங்க, இனிமையா இருக்கும். எங்க அக்கா அழகா சொன்னாங்க, மாதா பிதா குரு தெய்வம். நாங்க குரு எத்தனாவது இடத்துல இருக்காரு? இன்னைக்கு குரு 3வது கட்டத்துல முதல் உங்களோட இணையம் இணையம் கஷ்டப்படுத்துது உங்களுக்கு. என்ன இணையம் கொஞ்சம் தெளிவா இல்ல? அப்படி என்றால் வீடியோ ஓபன் பண்ணி பேசிட்டாருங்க, சில நேரம் சரியா இருக்கும். சில நேரம் வீடியோ ஓபன் பண்ணி பேச போறீங்களா? இல்லாட்டி கருத்து வரும். அது அளவா இது இப்படி சரியா தெளிவாக இல்லாம இது ஏன் இப்படி வளமையா பேசுவீங்க? என்ன நடக்குது உங்களுக்கு? ரூட்டரு கிட்ட வந்து நண்டு பேசும்பா. சில நேரம் மாடிகளுக்கு போனாலும் கேட்கறது குறைவா இருக்கு. சரி, இப்ப பேசுங்க. ஆமா அனுப்படுது. அப்படிதான் பள்ளிக்கூடத்துல அணு பத்தி பாருங்க. அணுன்னு சொன்ன உடனே பயலுக்கு பரீட்சையில கேட்கும் போது அணுன்னு அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா பக்கத்து வீட்டுல பொண்ணு அணுன்னு ஒரு பேர் இருந்தா கரெக்டா சொல்றான். அணு தெரியுமானா எனக்கு தெரியுமா? அணு எப்படிதான் இருக்குன்னு சொன்னா, அணு அந்த புள்ள ரொம்ப கலரா இருக்கும், ரொம்ப அவங்க அப்பா கொஞ்சம் கோவக்காரர் இருக்கிறான். அப்போ அவனுடைய அனுபவம் பார்த்தா அவனுக்கு வெளி உலகத்துலதான் அதையே கத்துட்டு வரான். திடீர்னு ஒரு நாள் பாடம் எடுத்து அனுபவத்தில் உடனே இன்னொரு மேடம், இந்த கொசு நம்ம வீட்டுக்கு வராம இருக்க என்னடா செய்யணும் அப்படின்னு கேட்கிறேன். உடனே அவன் சொல்றான், நம்ம வீட்டு அட்ரஸ் தரக்கூடாது சார் இருக்கான். டெங்கு ஒழிப்புக்கு கொசு வராம இருக்கணும்னா வீட்டு அட்ரஸ் தரக்கூடாதான். இப்படி குறும்புக்காரன் இல்ல, அவனுக்கு எங்க நீங்க சொல்லி தரீங்க? அவனை வெளி உலகத்துல இருந்து கத்துட்டு வந்துடுறான். எல்லாமே வெளி உலகத்துல கத்துக்கிறான். சொல்லித்தரதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏகலைவனை பத்தி தெரியுமா? ஏகலைவன் அவருடைய ஆசிரியர் யாரு? துரோணர். அவன் எந்த வகுப்பறையில கற்றுக்கொண்டான்? அவன் கற்றுக்கொள்ள அர்ஜுனன் கண்ணால் பார்த்ததை மட்டும்தான் ஏ முடியும். ஆனால் ஏகலைவன் காதால் கேட்பதை கூட என்ன செய்வான்? அந்த குறியை தவறாமல் அடிக்க தெரியும் என்றால் அவன் எந்த வகுப்பறையில கற்றுக்கொண்டான்? தாமஸ் ஆல்வா எடிசனை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவனுடைய கண்டுபிடிப்புகள் தான் இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கவே. இந்த வெளிச்சம் எல்லாம் அவன் கொடுத்ததுதான். ஆனா அவனுக்கு வகுப்பறை கசந்து விட்டது. வகுப்பறையை விட்டு அவனை வெளியேற்றிட்டாங்க. அவனுக்கு படிப்பே வராதுன்ட்டாங்க. அவன் வகுப்பறையில் அவன் படிச்சு வரவில்லை. ஆனால் இன்னைக்கு அவன் இந்த உலகத்துல இன்னைக்கு அறிவியல்ல பல கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தியிருக்கிறவன் தாமஸ் ஆல்வா எடிசன். அப்படியானால் அவனுக்கு புற வாழ்க்கை தான் அவனுக்கு இந்த உலகத்தை கற்றுக் கொடுத்திருக்குது. எந்த குழந்தை பார்த்தாலும் பேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் எல்லாத்தையும் மாணவர்கள் இன்னைக்கு பழகிறார்கள். அதில் பழங்குகிறார்கள். அவர்களுக்கு தெரிகிறது வகுப்பறையை விட வெளியே அதிகம் இருக்கிறதுன்னு. இன்னைக்கு பையன் படிக்கணும்னா வகுப்பறையில பாட புத்தகத்தை தேட மாட்டாங்க, பேஸ்புக் எடுத்து தேடுறான், அவருடைய நெட்ல தேடுறான், சர்ச் பண்றான். எல்லாமே வெளி உலகத்துல கிடைக்குது அவனுக்கு. வகுப்பறைக்குள்ள நீங்க அசைன்மெண்ட் கேட்கறான். அவன் சொல்றான், சார் உங்களுக்கு மாசம் எவ்வளவு சம்பளம் கேட்டான். எனக்கு மாசம் 80,000. அப்ப 80,000 சார்? கேள்வி மட்டும் நீங்க கேட்கிறீங்க, அதுல நாங்க சொல்றோம். அப்ப பதில் சொல்ற இப்படி பசங்க இருக்கிறாங்க. அப்போ இந்த கேள்வி மட்டும்
அவன் வந்து சர்ச் பண்ணிட்டு வரான். என்ன விட திறமையா அந்த பாடத்தை விட பாடம் அனைத்து கருத்துக்களையும் வெளியிலையும் அவனுக்கு கற்றலுக்கான இடம் இருக்கிறது என்றுதான் அர்த்தம். கடைசி பெஞ்சு நம்ம வகுப்பறையில பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி பெஞ்சு இருப்பான் பாருங்க, அவன் நல்லாவே படிக்க மாட்டான். நல்லா படிக்காதவன் தான் கடைசி பெஞ்சில இருப்பான். முதல்ல படிக்கிறவன் நல்லா படிப்பான். அவன் நல்லா படிக்கிறவன் ஃபர்ஸ்ட் 100 மதிப்பெண் பெற்று அவன் என்ன செய்வான்னா கடைசி பெஞ்சுக்காரன் கம்மியில வேலை வைப்பான். அப்ப கடைசி பெஞ்சுக்காரனுக்கு வகுப்பறை கற்றுத்தரவில்லை, அவனுக்கு வெளிதான் நினைச்சான் அனுபவம் கற்றுக் கொடுத்து அவர்களே கம்பெனி வச்சிருப்பான். ஆனா முதல் பெஞ்சில் டீச்சர் பசை கேட்டுக்கிட்டு படிச்சுக்கிட்டே இருந்தவன் நல்லா இன்ஜினியர் முடிச்சிருப்பான். வேலை தேடி அந்த கம்பெனியில தான் போக வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லைங்க, தொழிலாளர்கள் இன்னைக்கு நம்ம வகுப்பறையில என்ன தொழில் கற்றுக் கொடுக்குறோம்? ஆனால் இந்த ஏட்டு கல்வியை கற்று போன உடனே ஒவ்வொருவரும் தன் வாழ்வை தேடுவதற்காக ஏதாவது ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள். அதுல வகுப்பறையில கற்றுத்தரலங்க. அவனுக்கு என்ன தொழில் முடியுமோ அதை கத்துக்கிடுறான். சமையல் வள தெரிஞ்சா சமையல் செய்யறான், மோட்டார் சைக்கிள் ரிப்பேர் பண்ண தெரிஞ்சா அதை செய்யறான். இல்ல அவன் போற இடத்துல விவசாயம் பண்ணணும்னா விவசாயத்தை கூலியாக மாறி விடுகிறான். என படித்தவன் எல்லோரும் நாம் சொல்லுவாரு நடப்பதில்லை. அவன் ஒவ்வொரு நிலைமையும் அவன் தான் தீர்வு செய்ய தேர்ந்தெடுத்துக்கிறான். இன்னைக்கு அதான் ஒரு பையன் ரொம்ப திறமையான ஒரு மாணவன் என்ன செய்யறான் தெரியுமா? எல்லாரும் போல சார் நான் இன்னைக்கு ரொம்ப வசதியா இருக்கேன், ஆடிக்கார வாங்குற அளவுக்கு எப்படா இருக்குண்ணா, என்னடா வச்சிருக்கேன்னா நான் சிராக்ஸ் வச்சிருக்கேன். என்னடா சிராக்ஸ் கடையா அப்படின்னு பார்த்தா வாங்க சேக கடைக்கு ஒரு நாளைக்கு வாங்கன்னா அவன் கடையில எழுதி போடுறான், இங்கு எல்லாமே சிராக்ஸ் இருக்கு, யாருமே கூட்டம் இல்ல, இவன் சிராக்ஸ் கடை மட்டும் ஏகப்பட்ட கூட்டம். என்னடான்னு பார்த்தா இங்கு தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, இங்கிலீஷ் ஆகிய அனைத்து மொழிகளிலும் சிராக்ஸ் எடுக்கப்படும் போடுதான். சிராக்ஸ் எடுக்கிறதுக்கே எல்லா மொழியிலும் எடுக்கலாம்ல. கொஞ்சம் விவரமானவன் அனைத்து மொழிகளிலும் சிராக்ஸ் எடுக்கப்படும் போட்டான். அப்போ ஹிந்தியில படிக்கிறவன் எல்லாரும் இங்க போனாதான் அனைத்து மொழியும் அப்படி அவங்கதான் மொழி எல்லாரும் செய்யறான் பாறான். இப்படி ஒரு அனுபவத்தை ஆசிரியர் சொல்லித்தரல, ஆனா வெளி உலகத்திலே கத்துக்கிட்டான். இந்த உலகத்தை எப்படி சொன்னால் நம்மளை நம்புவார்கள் அப்படின்னு சொல்லி கத்துக்கிறது வந்து இந்த ஒளி உலகம் தான். வெளி உலகம் இல்லாமல் இந்த உலகம் இல்லை. வகுப்பறை கல்வி ஏதோ அவனுடைய பண்டமண்டல் ரூல்ஸ் எல்லாம் சொல்லி தரும். அதை சமூகம் தான் அவனை செயல்படுத்துவதற்கான விதிகளை கற்றுக் கொடுக்கிறது. திறமை இருக்கணும்னா அது வகுப்பறை கல்வி வந்து ஒரு வரைமுறை சொல்லும். ஆனால் அவருடைய திறமைகள் வெளி உலகம் தான் திறமையை வளர்க்க காட்டுது. இன்னைக்கு ஒரு நீச்சல்லையோ கிரிக்கெட்லயோ சிறந்து விளையாடுறான்னா வகுப்பறை பள்ளிக்கூடத்துல கற்றுக்கொள்ளவில்லை, அவன் வெளியே தான் கத்துக்கிட்டான். இன்னைக்கு நம்முடைய T20 வேர்ல்டு கப் சாம்பியன் ஆகுது இந்தியா, என்ன வகுப்பறைக்குள்ள அந்த வேர்ல்டு கப் சொல்லி கொடுத்தாங்க? அவன் வெளி உலகத்துல தான் கத்துக்கொண்டான். புத்தரை போல் யாரு இருக்கா ஞானம் பெற்றது? புத்தர் வகுப்பறைக்குள்ள ஞானம் பெற்ற ஏன் புத்தர் போதி மரத்தை தேடி இருக்கார். இன்னைக்கு யாரும் போதி மரத்தடியிலே மக்களை பார்க்க முடியவில்லை, எல்லாரும் போதை மரத்தடியில தான் இருக்காங்க இன்றைய உலகத்துல. ஆமா, அன்றுதான் போதி மரத்தடியிலே புத்தன் இருந்தான், இன்று போதை மரத்தடியில் தான் இன்றைய புத்தர்கள் இருக்கிறார்கள். இப்படி வெளி உலகம் காட்டுகிறது. இளங்கோவடிகளை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். எப்படி இளங்கோவடிகள் துறவு வாழ்க்கை போகிறார்? அவர் துறவு போன்றதுக்கு காரணம் வெளி உலகத்துக்கு வருகிறார். வறுமை கோட்டுக்கு இருக்கிற குழந்தைகளை அப்பொழுதுதான் வீதியில் வந்து பார்க்கிறார். நம்ம மன்னருடைய அரச பரம்பரை அவர். அவருக்கு வறுமைனா ஏழைனா என்னன்னு தெரியாது. பார்த்த பின்புதான் அவர்களோட நாம என்ன செய்யணும், இந்த வாழ்க்கையை அரச வாழ்க்கையே வேண்டாம் என்று தள்ளுகிறார்களே, இது வகுப்பறையில் கற்றுத்தரவில்லை, புற வாழ்க்கை அனுபவம் தான் கற்றுக் கொடுத்துக்கிறது. காந்தி படிச்சாரு, நல்லா தான் பாரிஸ்டர் பட்டமெல்லாம் வாங்கினாரு. ஆனாலும் அந்த காந்தியை மகாத்மா ஆக்கியது அனுபவம் தான் அவரை மகாத்மா ஆக்கியது. தில்லையடி வள்ளியை தான் சுதந்திர போராட்டத்திலே காந்தியை ஈடுபடுத்தினார் என்கிறார்கள். ஒரு பெண்மணி, தில்லையடி வள்ளியம்மை என்கிற பெண்மணி தான் காந்தியை சுதந்திர போராட்ட வீரராக மாற்றினாள். அப்படியானால் அவர் படித்த படிப்பு என்ன? படிப்பு அவருக்கு உதவவில்லை. வெளி உலகத்தினுடைய அனுபவம் தான் அவரை மகாத்மாவை மாற்றிவிட்டது. நேதாஜியை அவர் சுபாஷ் சந்திர போஸ் தான், ஆனால் இந்த வெளி உலகம் தான் அவரை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸாக மாற்றியது, நேதாஜியாக மாற்றியது. நம்முடைய சுவாமி விவேகானந்தர் அவர் என்ன கற்றுக்கிட்டார்? வகுப்பறையில் கற்றதை விட வெளியில் தான் தேடினார். ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய அவர் தலையில் வைத்த பின்புதான் அவர் ஞானமே பெற முடிந்தது. இப்படி ஒவ்வொன்றாக சொல்லலாம். வகுப்பறை கல்வியை விட
வெளி உலகத்தில் அனுபவ கல்வி அதிகமாக இருக்கிறது. இந்த சமூகத்தை அதிகமாக மாற்றி காட்டுகிறது, முழுமைப்படுத்துகிறது என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றியா. இணையன் சதித்தையாவிட்டால் இன்னும் உங்களோட உரத்த குரல் இன்னும் தெளிவாக கேட்டிருக்கும். இருந்தாலும் கேட்டதுதான் இடைவெளியாக அந்த இணையத்தின் வலு அதிகம் குறைவாகவே இருந்தது. ஏன் இரவு நேரம் அப்படியா அல்லது உங்களுக்கு அந்த வலு போதாமல் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எனக்கு எழுகிறது. மிக சிறப்பாக செல்லு சரியில்லை. இன்னும் செல்லு நீங்க வாங்க இல்லையா? உங்களோட பழைய செல்லு உடைஞ்சோ விழுந்து போச்சுன்னா நீங்க இன்னும் செல்லு வாங்க இல்ல, புதிய செல்லு கேட்கவில்லையா? சரி, பரவாயில்ல. நீங்க புதிய செல்லு வாங்குறேன்னு சொன்னீங்க, உங்களோட விழுந்து உடைஞ்சபடியால் அதனால் தான் கேட்டேன். ஆனாலும் அனுபவமான விடயத்தை அழகாக கொண்டு வந்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு மனிதன் கண்டுபிடிப்பும் அவனது சுயமான ஒரு விளைவாகவும் இருக்கலாம், கூட்டு விளைவாகவும் இருக்கலாம். எடிசனை அழகாக கொண்டு வந்திருக்கிறீர்கள். பாடசாலைக்கே வர வேண்டாம் என்று சொன்னது ஒரு காலம். எடிசனை அவன் வீட்டில தாயாரை வளர்த்து இறுதியிலே ஒரு சிறந்த விஞ்ஞானி ஆகியது அவருடைய அனுபவமான ஒரு கல்வியை வெளியிலிருந்து அவர் பெற்றுக்கொண்ட ஒன்றாகவே இருக்கின்றது. அதெல்லாம் தான் நீங்க சொல்றீங்க, அகக்கல்வியை விட புறக்கல்வி, அதாவது புறத்திலேயே அவர்கள் கேட்கிறது இன்றைக்கு மாணவர் வேகம் அதிகம். ஏனென்று கேட்டா, ஒரு ஆசிரியரிடம் ஒரு கைத்தொலைபேசியை கொண்டு வந்தால், ஆனா ஒரு மாணவன் தான் அதுல இன்னது இருக்குது டீச்சர், இன்னது இருக்குன்னு சொல்லுவான். ஆனால் எங்களால் சிலது கண்டுபிடிக்க முடியாது. காரணம், அவன் அதற்குள்ளேயே டெக்னாலஜி வளர்ந்த காலத்துல இருக்கிறபடியால் அதற்குள்ளேயே ஊடுருவி அதன் செயற்பாடுகளை அவனுடைய அனுபவத்தின் ஊடாக கற்றுக்கொள்ளுகிறான் என்பது உண்மை. ஒரு வாழ்க்கைன்ற ஒரு பெரும் பகுதியை பார்த்தீங்கள் என்றால், பாடசாலை 12ஆம் ஆண்டு மட்டும்தான் நாங்கள் கற்கக்கூடிய காலம். ஆனால் எங்களுக்கு அதுக்குள்ளேயே அனுபவங்கள் விதிவடையாட்டி பின்னால இருக்கிற அனுபவங்கள் ஊடாகத்தான் நாங்கள் வளர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆகவே அந்த அனுபவ கல்வி என்பது தேவை என்பதை பல இடங்களில் அவர் சொல்லி இருக்கிறார். வெளி உலகில் தான் இன்று மாணவர்கள் கற்கிறார்கள், அது உண்மையான ஒன்றுதான். காரணம், நாங்கள் சொல்வதற்கு முதல் அவர்கள் உலகத்தின் விடயங்களை சொல்லிவிடுவார்கள். காரணம், அவர்களுடைய அனுபவ அறிவு தேட வைக்கின்றது அந்த விடயங்களை. சமூகம் என்றால் என்ன, சமூகத்தில் நான் என்ன அங்கம் வகிக்கிறேன், என்ன என்னால கண்டுபிடிக்க முடியும் என்பதை தேடி ஓடுகிற ஒரு சமுதாயமாக இன்றைய ஒரு மாணவ சமுதாயம் இருப்பதை பார்க்கின்றோம். ஆகவே அவர் கேட்டார், சுரேசன் போதி மரத்தடியில் புத்தர் ஏன் ஞானம் பெற்றார் என்ற கேள்வி எனக்குள்ளும் இருந்தது. ஏனென்றால், ஏன் போதி மரத்தை எடுத்தார்? வேறு ஒரு மரத்தை எடுக்கலாம் தானே, அது போதனை செய்கிறபடியால் போதி மரமோ என்ற ஒரு கேள்வியும் ஒரு காலம் இருந்தது. ஆனால் அவர் தானாகவே ஞானம் பெற்றார், தானாகவே அந்த அறிவை வளர்த்து கொண்டார். அடுத்து மிக முக்கியமான அந்த அனுபவ அறிவை, ஒரு விளையாட்டு ஒரு மனிதனுக்கு வெளி உலகில் தான் அவன் சென்று போராட முடிகிறது. சுயமஞ்சரி, ஓட்டஞ்சரி எல்லாவற்றையும் பார்க்க அவன் தன்னிச்சையாக ஒரு அனுபவமாக அதை வளர்த்து கொள்கிறான். நிறைய ஓடி ஒரு ஓட்ட வீராங்கனையா வாரான், அல்லது நிறைய நீச்சல் பயிற்சி செய்து ஒரு நீச்சல் வீராங்கனையா வாரான். பாடசாலையில் அது கற்றுக் கொடுப்பது மிக குறைவுதான். ஆனால் வெளியுலகம்தான் அவனுக்கு சிலவற்றை கற்றுக் கொடுக்கிறது. ஆரம்பம் பாடசாலையாக இருக்கலாம், ஆனால் நடைமுறைக்கு கொண்டு வரைக்குள்ள அது அனுபவமாக வருகிறதை அழகாக சொன்னார். அம்பேத்கர், காந்தி, எத்தனையோ படித்த மேதைகளும் இருக்கிறார், படிக்காத மேதைகள் கூட அனுபவத்தினோடாக இவர் காந்தி எல்லாம் நெசவு செய்தார், அந்த சாட்டையை உருட்டினார். அது தன்னுடைய எண்ணத்தின் மூலம் அவர் உருவாக்கப்பட்ட ஒன்றாகவே இருந்தது. அப்படி பார்த்தீங்கள் என்றால், இங்கு ஜெர்மனியில குட்டன்பர்க் என்ற ஒருவர் தான் முதல் அச்சு எந்திரத்தை கண்டுபிடித்தார். எப்படி கண்டுபிடித்தார்? அவர் சும்மா இதுகளை, அதாவது முந்திரிய வத்தல்களை அமுக்கி அந்த சாறை எடுக்கிறதுக்கு சும்மா மரக்கட்டைகளால அமுக்கி பார்த்தார். அதுக்கு ஒரு யந்திரத்தை அவர் கண்டுபிடிச்சார். அப்ப இதே போலதான் எழுத்துக்களையும் கோர்வையாக்கலாம் என்பதை கண்டுபிடிச்ச முதல் விஞ்ஞானியாக இருந்தவர் குட்டன்பர்க். அவர் அப்ப விஞ்ஞானி என்று சொல்லாமல் பிற்காலத்தில்தான் அவர் விஞ்ஞானியாக ஆக்கப்பட்டவர். இப்படியானவர்கள் எல்லாம் அனுபவத்தினூடாக விளைந்த ஒன்றாகத்தான் இருக்கிறது. அழகாக சொன்னார்கள், இன்றைய பிள்ளைகள் எங்க இருக்கிறார்கள் என்று. அவர்கள் வெளி உலகத்தில்தான் நிறைய இருப்பதை சொன்னார். சரி, இப்பொழுது இருபக்க சுற்று வாதங்களும் முடிவடைந்து விட்டன. இப்ப நீங்கள் வகுப்பறை கல்விக்கு, இந்த வகுப்பறை தான் என்பதை சொல்வதற்காக யார் சுரேஷ் வச்சிருக்கிறீங்களா அல்லது பத்மரோஜினி சொல்ல போறோம்? சுரேஷ் பாபம், சுரேஷ் இருக்கிறார். சுரேஷ், நீங்கள் ஏதாவது விட்டு சென்றதை ஒரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி
சரி. ரொம்ப அழகா இருந்தது. எதிர்வாதம் மரியாதைக்குரிய சிவசெல்வம் மாரிமுத்து இப்படி ஒரு மொக்கையா நகைச்சுவை போடுவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் அவர்கிட்ட எப்பவுமே. ஏன்னா அவர் ஒரு ஆசிரியர். நான் ஆசிரியர் இல்லை, நான் மக்கள் தொடர்பு. ஆனால் மாணவர்களுக்கு நான் ஆற்பேன். அவர் மாணவர்களிடத்திலே இருந்து அவர்களுடைய மாணவர்களுக்கு இவர் என்ன நடத்துறார், நான் என்ன கிளியரா சொன்னோம். மாணவர்கள் நம்மை காட்டிலும் மிகச்சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தேடுகிறார்கள். நீங்கள் அதை காட்டிலும் அதிகம் தேட அவர்கள் முயற்சிக்க சொல்லுகிறார்கள். தேடினால் நீங்கள் நிச்சயமாக நல்ல ஆசிரியராக பதிவீர்கள். எந்த ஆசிரியர் பதிவார் என்று சொன்னால் பதியக்கூடிய ஆசிரியர் தான் நிலைத்து நிற்பார். நடத்துறவங்க எல்லாம் ஆசிரியர் இல்லை. அவர்களிடத்திலே பதிகிற அவன் தான் நல்ல ஆசிரியர். அந்த நல்ல ஆசிரியராக நீங்கள் இருந்திருந்தால் நிச்சயமாக அந்த வகுப்பறை மிகச் சிறப்பாக பேசப்படுறது. நிச்சயமாகவே நாங்கள் வகுப்பறைக்கு வராத மாணவர்களை சொல்லவே இல்லை. நிச்சயமாகவே இன்னைக்கு கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய படிக்காத மாணவர்கள் பல பேருக்கு நீங்க படிக்காதவங்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா அவனுக்கு தெரியும் இது என்ன மரம், இது வேப்ப மரம். இவனுக்கு அரிசி எப்படி வருதுன்னா மளிகை கடையில மூட்டையில கொண்டாந்து விற்கிறாங்கன்னு சொல்லுவான். அவன் பிரித்தெடுக்கப்படுகிறது, அவித்தால் அது எல்லா விஷயமும் அவனுக்கு தெரியும். ஆனால் நம்முடைய வாதத்தினுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால் வகுப்பறைதான் ஒருவனுடைய வியம். வகுப்பறைக்குள் என்ன ஞானத்தை பெற்றாலும் தங்கிடுவான், நிச்சயமாகவே தங்கிடுவான். சுரேஷ், உங்களோட இணையம் தெளிவாக இல்லை. ஞானம் கிடைத்தது போல் வகுப்பறை கிடைக்குதுன்னு சொன்னேன். ஆனால் இன்றைய மாணவர்களுக்கு என்ன உதவிகரமாக வகுப்பறை தீவிரமாக இருக்கதா இல்லையா? வகுப்பறை மட்டும்தான் மிகப்பெரிய பங்கை சிவசெல்வம் மாறி. சரி, நன்றி சுரேஷ். இப்பொழுது வகுப்பறை கல்வியும் அனுபவ கல்வியையும் ரெண்டும் பிரித்து பார்த்திருக்கின்றோம். வகுப்பறை எப்படி இருக்கின்றது, அனுபவ கல்வி எப்படி பெறப்படுகிறது, வகுப்பறை இல்லாவிட்டாலும் அனுபவ கல்வியை பெறலாம் என்பதையும் சொல்லி இருக்கிறார்கள். அது உள்ளும் புறமும் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே சுரேஷ் மிக சிறப்பாக இறுதி பகுதியை சொல்லி இருக்கிறார். இப்பொழுது நாங்கள் சிவசெல்வம் ஆரம்பத்திடம் உங்களிடம் பெறுகிறோம். சரி, இப்பொழுது சிவசெல்வம் ஆரம்பி இதுவரையும் கேட்டிருப்பீர்கள், நீங்க இப்படியான கருத்தை சொல்லுவீர்கள் என்று எதிர்பார்க்கவில்லை என்று சுரேஷ் சொன்னார். நாங்களும் அப்படித்தான் எதிர்பார்க்கிறோம். இப்பொழுது நீங்கள் ராஜேந்திரன் அவர்கள் மிக அழகாக அனுபவ கல்விக்கு நிறைய விளக்கங்களையும் நிறைய உதாரணங்களையும் சொன்னீங்க. இப்பொழுது நீங்கள் ஏனென்றால் பத்மலோஜினி அணி ஆரம்பித்தபடியால் இப்ப உங்களிடம் நான் 2 நிமிடங்களை உங்களுக்கு தருகிறேன். அதனூடாக பத்மலோஜினியும் பேசி இந்த நிகழ்வை நிறைவு செய்வோம். இப்பொழுது உங்களிடம் கேட்கிறேன், எப்படி அந்த அனுபவ கல்வியை அந்த மாணவர்கள் பாடசாலையில் பெறுகிறார்களா இல்லது வெளியில் பெறுகிறார்களா? இவ்வளவு பெறுமதி மிக்கது இந்த அனுபவ கல்வி என்று நீங்க நினைக்கிறீர்கள்? உங்களோட வாழ்க்கையிலையும் உங்களோட மாணவர்களையும் பார்த்து, இல்லது படிக்காவிட்டாலும் இப்ப உதாரணமாக அம்பேத்கர் படிக்காமலே அவர் ஒரு பெரிய மனிதர் ஆனார். எத்தனையோ பேர் படிக்காதவர்களும் வந்திருக்கிறார்கள் அனுபவத்தினூடாக. நீங்க இதை சொல்ல போறீங்க பாப்போம். அனைவருக்கும் மீண்டும் இனிய வணக்கம். நல்லதொரு 2வது சுற்று வாதத்திலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. நடுவர் அவர்களே, உண்மையிலேயே இன்றைக்கு மரியாதைக்குரிய பத்மலோசனி அக்கா இவ்வளவு மொக்கையடிப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஏன் அப்படின்னா அவங்க பேசும்போது சொன்னாங்க சுப்பம்மா கிட்டயோ நாங்க போய் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நடுவர் அவர்களே, அப்படி கிடையாது. நமக்கு வாழ்க்கை பாடம் என்பது நாம் வகுப்பறையில் இருக்கக்கூடிய புத்தகங்களோடு முடிவடைந்து விடுவதில்லை. அவங்க பேசும்போது சொன்னாங்க, எங்களுடைய பள்ளியில ஒவ்வொருவருக்கும் தனித்தனியா நாங்க கம்ப்யூட்டர் கொடுத்திருக்கோம், அது உடைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு. நீங்க தயவு செஞ்சு இந்தியாவில தமிழகத்துக்கு திருநெல்வேலி மாவட்டத்துக்கு இந்த கிராமப்புறங்களுக்கு எல்லாம் போய் பாத்தீங்கன்னா வகுப்பறையில எந்த விதமான எக்யூப்மெண்ட்ஸும் கிடையாது, கரும்பலகை மட்டும்தான் உண்டு. அப்போ நீங்க சொல்லக்கூடிய அந்த இணையமோ இன்டர்நெட்டோ எந்த வசதியும் இல்லாத, அடிப்படை வசதியே இல்லாத கிராமங்கள்ல நீங்க எப்படி தனித்தனி கம்ப்யூட்டர் கொடுத்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் நீங்க எதிர்பார்க்க முடியும்? அப்போ அவங்களுக்கு நாங்க வரைஞ்சுதான் சொல்லிக் கொடுக்க முடிய சூழல்ல இருக்கோம். இன்னொன்னு, நடுவர் அவர்களே, நாம கண்ட இடங்களில் எச்சில் துப்பாதீர் அப்படிங்கறத நாம இருக்கு பாத்தீங்களா? இத நாம எந்த வகுப்பறையிலையும் சொல்லிக் கொடுக்கல.
ஆனா மாணவர்கள் படிச்சிருக்காங்க எப்படி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த பக்கத்து வீட்டு பாட்டி சொல்றது, பக்கத்து வீட்டுல பாட்டி சொல்றது, சித்தி சொல்றது, சித்தப்பா சொல்றது, அதே போல நகம் வெட்டணும் அப்படிங்கிறத எந்த பாட புத்தகத்துல சொல்லி கொடுக்கும்? எந்த ஒழுக்க கல்வியிலையும் நாம நகம் வெட்டுங்கன்னு சொல்றது இல்ல. ஆனா அவங்க படிக்கிறாங்க. நடுவர் அவர்களே, ஒரு சின்ன ஒரு நிகழ்வை சொல்லி நான் நிறைவு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு நாள் பேருந்துல பயணத்துல போய்கிட்டு இருக்கேன். அந்த பேருந்துல என் கூட பக்கத்துல ஒரு சின்ன ஒரு பையனை கூட்டிக்கிட்டு அவங்க ஒரு பாட்டி வந்திருக்காங்க. அந்த பாட்டி கிட்ட இவன் கேக்குறான், பாட்டி எனக்கு பழம் வாங்கித்தா அப்படின்னு. நானும் பார்த்துட்டே இருக்கேன். அந்த பாட்டி அம்மா இவனுக்கு ஒரு வாழைப்பழத்தை வாங்கி கொடுக்குறாங்க. நடுவர் அவர்களே, அந்த பையனுக்கு குறைஞ்சது ஒரு 3-4 வயது தான் இருக்கும். அவன் அழகா அந்த பழத்தோட தோலை பிச்சுட்டு அதை சாப்பிட்டுட்டு அந்த தோலை கையிலேயே வச்சிருக்கான். அப்ப நான் கேக்குறேன், அடுத்த பக்கத்து சீட் தான், நான் கேக்குறேன், ஏன்டா அதை தூர போட்டுடா அப்படின்னு. இல்ல மாமா, இது ஜன்னல் வழியா போட்டா யார் மேலேயாவது விழுந்துரும், நாம இத குப்பை தொட்டியில தான் போடணும். குப்பை தொட்டியில போடணுமா? குப்பை தொட்டி போடுறதுக்கு நீ எங்க போவ அப்படின்னு. இல்ல, யாராவது வழுக்கி விழுந்துருவாங்க, அதனால நான் கையிலேயே வச்சிருக்கேன், பேருந்தை விட்டு இறங்குனதுக்கு அப்புறம் நான் இதை குப்பை தொட்டியில போடுறேன் அப்படின்னு சொன்னான். அப்ப நான் கேட்டேன், யாருடா உனக்கு சொல்லி தந்தா குப்பை தொட்டியில போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு. எங்க பக்கத்து வீட்டுல எங்க அத்தை இருக்காங்க, எப்பவுமே தூத்ததும் குப்பையை அள்ளி குப்பை தொட்டியில போடுவாங்க, அதை நான் பார்த்திருக்கேன். நடுவரவர்களுக்கு குப்பை தொட்டிகள் போடுதல் என்று எந்த ஆசிரியரும் சொல்லி தருவதில்லை. நீங்க இப்போ எதிரணியில பேசின சுரேஷ் ஐயா முழுக்க பாடம் சார்ந்த கருத்துக்களோட நிக்கீங்க. ஆனா நாங்க என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு ஆசிரியராக இருப்பதனால்தான் நான் சொல்றேன், வாழ்க்கை கல்வி என்பது பாட புத்தகத்தோடு முடிந்து விடுவதல்ல. 12ஆம் வகுப்பு வரை படித்து, கல்லூரியில் 3 ஆண்டுகள் படித்து, அதற்கு மேல முதுகலை 2 ஆண்டுகள் படித்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 12, 3, 2 17 ஆண்டுகள் படித்து தராத பாடத்தை 1 வருஷம் நீங்க வேலை தேடக்கூடியவன் சொல்லி கொடுத்து படிச்சிருவான். 17 வருஷம் படிக்காத அனுபவ பாடம் 1 வருஷம் வேலை தேடுவான் இல்லையா? அவங்கிட்ட கேளுங்க, அவனுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கு, என்னென்ன பாடம் அவன் படிச்சான், எத்தனை படி ஏறி இறங்கினா, அங்க அவனுக்கு என்ன மரியாதை இருந்துச்சு, எப்படி இவனை பார்த்தாங்க, யாருக்கிட்ட எப்படி பேசணும், எல்லாம் அந்த 1 வருஷத்துல படிச்சுவான். நடுவர்களே, இப்படி நாம நிறைய சொல்லலாம். உண்மையிலேயே நாம என்ன வாதத்துக்கு சொன்னாலும், ஒரு ஆசிரியராக நான் உண்மையிலேயே இந்த தலைப்புல மனசார நான் சொல்றது, நடுவர் அவர்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் முழுக்க பிராய்லர் கோழி போல். அவங்க நாட்டுக்கோழி கிடையாது. நாமெல்லாம் நாட்டுக்கோழி. இப்ப இருக்கக்கூடிய ஒரு 90கள் வரைக்கும் பிறந்தவர்கள் எல்லாமே, 2000 வரைக்கும் பிறந்தவர்கள் எல்லாருமே நாட்டுக்கோழிகள். அதுக்கப்புறம் இருக்கிற குழந்தைங்க எல்லாருமே பிராய்லர் கோழி தான். அவங்களுக்கு நில்லுன்னா நிக்க தெரியும், உட்காருன்னா உட்கார தெரியும், அதுக்கு மேல அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. கேட்டு பாருங்க, நீ தானே நிக்க சொன்ன அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நாம அப்படி இல்லை. ஏன் நிக்கணும், எதுக்கு நிக்கணும், ஏன் உட்காரணும், 1000 கேள்விகளை நாம கேட்போம். இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைகிட்ட கேள்வி கேட்கக்கூடிய முறையே இல்லை. ஏன்னா ஒரு பக்கத்துல பெற்றோர் வாய மூடுன்னு அடக்கிடுறாங்க, ஒரு பக்கத்துல ஆசிரியர் வாய மூடுன்னு அடக்கிடுறாங்க. நடுவர் அவர்களே, நீங்கள் திருக்குறளை எங்கே அதிகம் படிப்பீர்கள்? நான் பாடசாலையில் ஆரம்பங்களில சில குறள்களை படித்தேன், பின்னர் நானாகவே படித்துக் கொண்டேன் புத்தகத்தை எடுத்து. நடுவர் அவர்களே, நான் எங்க படித்தேன் தெரியுமா? இந்த அரசு பேருந்துகள்ல எழுதி போட்டிருப்பாங்க, யாகாவார் ஆயினும் நாவாக்கால் சோகாப்பர் சொல்லி இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய்க்கவர்கள். இந்த குறள்களை எல்லாம் நான் திருக்குறள்னு படிச்சது எல்லாமே பேருந்துகள்ல எழுதி போட்டிருக்கிறதுல இருக்கு. அந்த வாசகங்களை பார்த்தான் கவிதை எழுதவே படித்தேன். அப்ப இதெல்லாம் எந்த பாடசாலையும் சொல்லிக் கொடுக்க கூட முடியாது. அனுபவ கல்வி என்பதுதான் ஆயுள் முழுக்க இருக்கும். என் அணில சொன்னாரு ராஜேந்திரன், விளக்குல கைய வச்சா சுடும் அப்படிங்கிறத பாடத்துல சொல்லி கொடுக்கறது இல்ல, அவனா தெரிஞ்சுக்கிறது. அப்போ இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறத பட்டு தெரியறான் பாத்தீங்களா, அதுதான் அவனுடைய வாழ்நாள் முழுக்க நினைச்சிருக்கும். நீங்க பாடத்தை 10 வரி பாடல எவ்வளவு மனப்பாடம் பண்ண வச்சாலும் அவன் 10 நாள்ல எழுதி மார்க் வாங்குவானே தவிர அவனால வாழ்க்கைக்கு பயன் இருக்காது. மதிப்பெண் வாங்க மட்டுமே இன்றைய கல்வி முறை இருக்கு. அது அவனுக்கு ஏட்டு சுரக்காய் போலதான். அவனுடைய மனப்பாடம் பண்ணக்கூடிய மட்டும்தான் வைக்கிறதே தவிர எதிர்கால வாழ்க்கைக்கு அனுபவ கல்வி மட்டும்தான் துணை இருக்கும் என்று கூறி என்னுடைய வாதத்தினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. மிக சிறப்பாக 2வது சுற்றை அழகாக சொல்லி இருக்கின்றீர்கள்.
அது ஒரு வாழ்க்கையில பார்த்தோம்னா வகுப்பறை கல்வி மட்டும் போதாது, அனுபவ கல்விதான் அந்த பிள்ளைக்கு எதிர்காலத்துல கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் என்பதை அழகாக சொன்னீர்கள். ஏண்டா பாடசாலை கல்வி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் முடிந்துவிடும். ஆனால் மாணவனால் மீண்டும் செயல்படக்கூடிய நிலைக்கு வர என்றால் அது அனுபவ கல்வி என்ற ஒன்றுதான் அவனை இன்னும் உயர்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் தேடலை உருவாக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் என்பதை அழகாக சொல்லி இருக்கின்றீர்களாம். அந்த இறுதியில சொன்ன விடயங்களும் மிகவும் சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள், உங்களுக்கு பாராட்டுகள். பத்மலோஜினி அவர்கள், நீங்கள் ஏதாவது விடுபட்ட விடயம் சொல்ல போறீங்களா? மைக் மைக். சரி, 2 விடயங்கள் நோட் பண்ணி வச்சேன். என்னடா இப்ப நாங்க அனுபவ கல்வி அப்படின்னு சொல்றோம் தானே, இப்ப அனுபவசாலிகள் சொல்ற எத்தனை விடயங்களை இன்றைய மாணவர்கள் கேட்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி எனக்குள்ள வந்தது. நாங்கள் இப்ப போடுவோம், நீங்க இப்ப வெளி ஊடகங்கள் வலைத்தளங்கள் பாத்தீங்கன்னா நிறைய அனுபவ மொழிகள் எனக்கு இப்படி தோணிச்சுது அப்படின்னு எல்லாம் போடக்குள்ள அதை எத்தனை பேர் பாக்குறார்கள்? அதை ரீல்ல சும்மா அப்படி தட்டி தட்டி கொண்டுதானே போறார்கள். அப்ப அனுபவ கல்வி என்று சொன்னா கூட அந்த அனுபவத்தை நாங்க சொல்றதை கூட இன்றைய மாணவர்கள் என்ற அந்த தலைப்பு, இன்றைய பிள்ளைகள், அது மாணவர்கள் தானே, பிள்ளைகள் தான் மாணவர்களாக இப்ப இருக்கிறார்கள். அப்ப இன்றைய பிள்ளைகள் அதை கேட்கிறார்களான்னா இல்ல. அது எந்த மொழியாக இருந்தாலும், நாங்க தமிழ் என்று சொல்லி தமிழுக்குள்ள மட்டும் கழிச்சுட்டு போக முடியாது. பல மொழிகள் இருந்தாலும், இப்ப அவர் சொன்ன மாதிரிதான் போட்டோ காப்பி எடுக்கக்குள்ள இந்த போட்டோ மிஷின்ல ஹிந்தி வருது, தெலுங்கு வருது, எல்லா மொழியும் வருதுன்னு சொல்லி ஒரு இது இப்ப ராஜேந்திரர் சொன்ன மாதிரி இட்ஸ் அ போட்டோ காப்பி. அது அப்ப அது எல்லாருக்குமே தெரியும், போட்டோ காப்பியா என்ன மொழி அடித்தாலும் அதான் வரப்போகுது. அப்ப இன்னைக்கு எவ்வளவு பேர் நாங்க அனுபவ கல்வி, அனுபவ மொழி, சிந்தனை அப்படியெல்லாம் நாங்க சொன்னாலும் அதை யார் கேட்கிறார்கள் அப்படி என்று வரையக்குள்ள அங்க அனுபவ கல்விக்கு ஒரு வேல்யூ இல்லாம தான் போகுது. ஏனென்றா வகுப்பறையில் அது ஒரு சட்டமாகவும் இதை இப்படித்தான் நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடு வரையக்குள்ள அதை அவர்கள் கற்பித்து கட்டாயம் அதை படிக்கிற ஒரு சந்தர்ப்பமும் கேட்கிற ஒரு சந்தர்ப்பமும் இருக்கு என்றதும். அடுத்ததாக வகுப்பறையில இப்ப சொன்ன அந்த எச்சில் துப்ப கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னது, அது பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லித்தான் நாங்க கேட்கணும் இல்ல. வகுப்பறையில பாத்தீங்கன்னா எல்லா பாடசாலையிலுமே 3 வகுப்பறையிலேயே குப்பை தொட்டி இருக்குது. பேப்பரை போடுறதுக்கு ஒன்று, நாம சாப்பிட்ட கழிவுகளை போடுறதுக்கு ஒன்று எல்லாம் இருக்குது. அப்ப அது 4ஆம் வகுப்பறையிலேயே காட்டி கொடுக்கப்படுது. ஆனால் அனுபவ கல்வியில அந்த எச்சில் துப்புறது கூடாதுன்னு தெரிந்தும் லண்டன்ல எல்லாம் எத்தனையோ இடங்கள்ல எங்கட தமிழர்கள் வாழும் பகுதி போனீங்கன்னா முழுக்க வெத்திர துப்பல் இருக்கும். அப்ப அவைக்கு அந்த அனுபவ கல்வி பார்க்க வழிகாட்டலையே. ஆனா அதுவே அவர்களுடைய பிள்ளைகள் வெரி டர்ட்டி என்ன ஆங்கிலத்துல சொல்லி போட்டு இங்க வகுப்பறை கல்வி பக்கம் தான் வர்றாங்க. அப்ப அந்த டர்ட்டி என்று சொல்லி யார் சொல்லி கொடுத்தது? வகுப்பறை தானே சொல்லி கொடுக்குது. அப்ப அனுபவ கல்வி என்றது பேசுறதுக்கு இதமாகவும் இருக்கலாம், வேண்டா அவர்களுடைய ஒரு பிற்கால வாழ்க்கைக்கு தேவையாக இருக்கலாம். ஆனா இன்றைய மாணவர்கள், இன்றைய சமூகம் அப்படின்னு எடுக்கும் பொழுது வகுப்பறை என்ற கல்வியில அந்தந்த சட்டங்களுக்குள்ள வந்தால் மட்டும்தான் இன்றைய மாணவர்கள் அதை கேட்பார்களே ஒழிய, என் பெற்றோர்கள் சொல்றதையே பிள்ளைகள் கேட்கிறார்கள்ல, அப்ப எப்படி ஒரு அனுபவத்தை கேட்பார்கள் என்றதுதான் என்னுடைய கேள்வியாக இருந்தது. மிக்க நன்றி. நல்லது. மிக அற்புதமாக எல்லோருமே பேசி முடித்திருக்கிறார்கள். பொழுது பாக்கைக்குள்ள வகுப்பறை கல்வியும் ஒரு மாணவனுக்கு தேவை, அனுபவ கல்வியும் தேவை என்பதுதான் உண்மையான ஒன்றாக இருக்கின்றது. அனுபவம் என்று எடுக்கைக்குள்ள ஒரு மாணவன் புலன்களின் மூலம் உணரப்படுற அவதானம், செயற்பாடுகள், பிரச்சனைகள் என்பனவற்றின் ஒரு தொகுப்பாகத்தான் இந்த அனுபவம் வருகிறது. அதைத்தான் நாங்கள் அழகாக பட்டறிவு என்று சொல்வார்கள். பட்டால் தான் தெரியும் சுட்டது நெருப்பண்டு. அதாவது நெருப்புல கை வைக்கும் போதுதான் ஐயோ சுடுகுதே என்று அவர் சொல்லுவார். அதாவது நாங்கள் அதை பரிசோதனை செய்து பார்க்கறதுக்காக முந்தைய சிமிழி விளக்குகளில் கை தொட்டு பார்த்த அனுபவம் எங்களுக்கு இருக்கிறது தான். அதே நேரம் அனுபவ ரீதியான விடயங்களை நினைத்து ஆழமான பதிவுகளையும் பிரச்சனைக்கான ஒரு தீர்வுகளையும் உருவாக்கக்கூடிய ஒரு நிலை இந்த அனுபவ கல்விக்குத்தான் இருக்கின்றது. அதனால்தான் காட்சி பொருள் மூலமாகவோ அல்லது நாங்கள் அதை செய்முறைகளாக பார்க்க எங்களுக்கு அனுபவம் வருகிறது. இப்ப பின்லாந்து நாட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கள் என்றால் அங்க ஒரு பாடத்தின் அறிவை வாய் வழியாக சொல்வதை விட கூடுதலாக 3 மணி நேரம் செயல்முறைக்காக அவர்கள் திட்டங்களை வகுத்துக் கொள்வார்கள். காரணம்,
ஒரு தியரியை அந்த குழந்தை படிக்கிறதை விட அனுபவ கல்வி மூலம் அது படிக்கிறதை நன்றாக உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது மேலத்தேச கல்விகளில கூட எக்ஸ்பீரியன்ஸுக்கான இதுகளை அவர்கள் வடிவமைத்து இருக்கிறார்கள். அப்படி பார்க்க அந்த முழு கற்றல் செயற்பாடும் அனுபவ ரீதியாக வருவதற்கு அது ஒரு சிறந்த விடயம் என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள், அதையே செயற்படுத்துகிறார்கள். அதனால்தான் உலகத்தில முதலாவது கல்வி முறையில சிறப்பான ஒரு நாடு பின்லாந்துன்னு சொல்லுவார்கள். ஆமா, இந்த பிள்ளைகளுக்கு எண்ணிக்கைகளை நாங்கள் சொன்னாலும் வெளியில வந்து பிராக்டிக்கலா ஒரு சந்தைக்கு போங்கோ, கொஞ்சம் காசு கொடுத்து அவர்கள் வாங்கியக்குள்ள வந்து அங்க அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அப்ப அப்படி பார்க்க ஸ்வீடன் நாட்டில குழந்தைகளுக்கான கற்பித்தல் எண்கள் முறைகளை இப்படித்தான் வெளியில் கொண்டு போய் செல்ல பிள்ளைகளுக்கு காட்டி கொடுக்கிறார்கள். அதுபோல ஜெர்மனியை எடுத்தீங்கன்னா, ஜெர்மனியில கிண்டர் கார்டன்லயே படிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த இடங்களை, மார்க்கெட்டுகள் அல்லது கடைகள், நீச்சல் இடங்கள் அவற்றை முதலிலே அவர்கள் கூட்டி கொண்டு போய் அங்க இது என்ன செய்யப்படுகிறது என்பதை அனுபவமாக காட்டி அதற்கான கல்வியை அவர்கள் பெற வைக்கிறார்கள். அதாவது கற்றலுடன் எப்படி பார்க்கண்டா தொழில் ஈடுபடுகையில் தான் அந்த இப்போ ஊதியம் கிடைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர்கள் அந்த கூடிய அனுபவ அறிவை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். வெளி உலகத்தில பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த அனுபவம் என்ற ஒன்று. அதான் ஏன் அனுபவம் எங்களுக்கு தேவை? வகுப்பறையில தானே நிறைய நேரம் பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. இப்பொழுது பத்மலோஜினி அழகாக சொன்னார். அதாவது வகுப்பறையில் தான் ஒரு மாணவன் வந்து செதுக்கப்படுகிறான் என்பது உண்மையான ஒன்றுதான். ஏனென்றால் முதல் ஆரம்பத்தில அவனுக்கு அடித்தளமாக இருப்பது அது பாடசாலை கல்விதான். அம்மா அப்பா சொன்னாலும் ஒரு மாணவன் எங்க விருத்தி ஆகிறான் என்று எடுத்தா அது வந்து பாடசாலை. ஏனென்று கேட்டா அத்திவாரம் பலமாக இருந்தா தான் கட்டிடம் உயரமாக வரும் என்பது நாங்கள் யதார்த்தமாக உணரக்கூடியது. அதை நாங்க பார்த்தாலும் அது இப்ப ஈகிள் என்ற பீசா கோபுரம் ஏன் சாய்ந்திருக்கிறது என்று கேட்டால் ஒரு கேள்வி, அது அமைக்கப்பட்ட முறையில சற்று பிழையாக இருப்பதனால் தான் அது சாய்ந்திருக்கிறது என்பது அனுபவமான ஒன்று. ஆகவே நாங்கள் அந்த அனுபவத்தை எப்படி என்றால் நேரடியாகவும் செய்முறைகள் மூலம் நாங்கள் காட்டும் போது பிள்ளைகளுக்கு நன்றாக புரிந்து கொள்வார்கள். ஆனா பாடசாலை ஒழுக்கம் சார்ந்த விடயமும் தியரி சார்ந்த விடயத்தை நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோம் என்பது உண்மை. அங்கதான் அவன் எண்ணும் எழுத்தும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அதனாலதான் அங்கேயுமே அனுபவ கல்வியைத்தான் புகுத்துறோம். என்னென்றால் காட்சி பொருளாக காட்டுகிறோம். ஒன்று என்றால் அதை எழுதி வச்சு காட்டுகிறோம், அதை இப்ப இந்த பாடலாக்கி காட்டுகிறோம், வந்து செய்முறையாக்கி அவர்களோட சேர்ந்து செய்கிறோம். மொத்தத்துல பார்த்தோம் என்றால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு அனுபவம், ஒரு ஆசிரியர் தன் அனுபவத்தின் திரட்சியைத்தான் அங்க குழந்தைகளுடன் பரிமாறிக்கொள்ளுகிறார் என்பது உண்மை. அது திட்டம் வகுத்து நேர திட்டங்கள் வகுத்து இப்ப இவரும் அழகாக சொன்னார். எடிசனையும் சொல்லி இருக்கிறார். நாங்க பார்த்தோம் பல விவேகானந்தரை எடுத்தால் அவர் எந்த ஒரு பள்ளிக்கூடங்களிலும் போய் படிக்கல. முந்தின கால ஆக்கள் எப்படியவே இந்த அனுபவத்தை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். சமுதாயத்தில இருந்து பல அறிவுகளை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு பார்த்தோம் என்றால் எல்லோருக்கும் சவாலாக மாணவர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் ஒரு சொல்றதுக்கு இடையில மாணவன் திருப்பி கேட்கிற கேள்வி எங்களை துளைக்க வைக்கிறது. ஐயோ, இவனுடைய கேள்வி என்ன கேள்வியாக இருக்கு. இதை ஒவ்வொரு பெற்றோரும் புலம்பெயர்ந்த சூழலும் உணர்வார்கள், தாயக சூழலும் உணர்வார்கள். இப்போது இருக்கிற பிள்ளைகளின் இன்டெலிஜென்ஸ் அவர்கள் கேட்கிற கேள்விக்கு நாங்க சிந்திக்க வைக்கிறோம். சரஸ்வதி பூவில இருக்கிறாண்டா, இப்படி பூவில இருப்பா, அது விரிஞ்சுவோமே என்று சொல்றான். அந்த சிந்தனை கூட நாங்கள் சிந்திக்கவே இல்லாத ஒரு காலம். அவன் அனுபவமான அப்படி இருந்து பார்த்தனண்டா இதுல பிஞ்சு போச்சு பேரம் கொண்டு அவன் இருந்தே காட்டுறான். அப்படி பார்க்க இன்றைக்கு ஒரு சரியான இன்டெலிஜென்டான பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படி கற்றுக்கொள்ளுகிறார்கள்? ஒன்று வீட்டில பெருசாக எல்லாரும் அப்பா அம்மா கற்றுக் கொடுக்கிற வேண்டிய இல்லை, அவன் சூழல், நட்புகள், அல்லது அவனே சில நேரம் ஒரு கடவுள் போல இன்டெலிஜென்டா இப்படி செய்து பார்க்கலாம் என்று சொல்றான். பாருங்கள், என்னுடைய காலத்திலேயே பார்த்த 5 விதைய போட்டு விட்டால் அது முளைக்கும். ஆனா அது முளைக்க ஒவ்வொரு நாளும் எடுத்து எடுத்து பார்க்கிறான். அந்த பயறு விதைய எப்படி வேர் வருது, எப்படி இது வருது. நாங்க என்ன செய்வோம்? நாங்களும் படத்தை நாங்கள் பாடசாலை ரீதியில் அப்படியே போட்டுட்டு மூடி வச்சுட்டு 5 நாளுக்கு அப்புறம் பார்த்தா சின்ன முளை வருதோ, அதைத்தான் வகுப்புல பேப்பர்ல கீறி போட்டு கொண்டு போனாங்க. அது எப்படி வருதுன்றதாவது ஒரு மண்ணை பிச்சு பார்த்தோமா? இல்ல, என்ற பிள்ளை மண்ணை பிச்சு பார்க்கதான் நான் பாக்குறேன். ஓ, இவ்வளவு இன்டெலிஜென்டா அதுகள் பாக்குதுகள். அது ஒன்றுதானே கப்புத்தா அந்த உடைஞ்சாலும் பரவாயில்ல, அடுத்தது முளைச்சிருக்குது. அப்ப அவ்வளவு விவேகமாக இருக்கிறவர்கள் தாங்களே
ஒரு அனுபவங்களை பெற துடிக்கிறார்கள். ஒரு குழந்தை எடுத்துக்கொண்டால் ஒரு நடக்க வேணுமெண்டா சோபாவை பிடிச்சு பிடிச்சு தானே நடக்க வேணுமென்று, அப்படி இல்லாட்டி ஒரு தடி இருந்தா அதை பிடிச்சு பார்க்குதுன்னு பார்த்தோம்னா அனுபவ கல்வி என்பது உண்மையிலேயே சிறப்பான உண்டு. ஆனாலும் வகுப்பறை இல்லாமல் அனுபவ கல்வி எல்லோருக்கும் பெறப்படலாம், இல்லையென்று இல்லை. படிக்காதவனும் இன்றைக்கு அனுபவ ரீதியாக உயர்ந்த தொழில் அதிபர்களையும் பார்க்கிறோம், விஞ்ஞானிகளையும் பார்க்கின்றோம், இவ்வளவு சான்றோர்களையும் பார்க்கின்றோம். அதனால பள்ளிக்கூடம் இல்லாவிட்டாலும் ஒரு பிள்ளை ஏதோ ஒரு விதத்தில அறிவை பெறுகிறது. ஏன்னா இங்கு ஒருவர் தன் பிள்ளைய பள்ளிக்கூடமே விடமாட்டேன் என்று நீண்ட காலம், கிட்டத்தட்ட அவனுக்கு ஒரு 10 வயது மட்டும் விடவில்லை. இங்கு ஒருவர் சவாலாகவே பேர்ந்து விட வேண்டிய தேவை, போலீஸ் வீட்டை வந்துட்டுது, நீங்க விட வேணும், கட்டாய கல்வி பிள்ளைகளுக்கு தேவை என்று. அப்ப அப்படியெல்லாம் பார்க்கிறோம். அது கட்டாய கல்விக்கு எங்களுக்கு பாடசாலை கல்வி அவசியம் தேவைதான். ஆனா பாடசாலை கல்வியை காட்டிலும் இன்றைய பிள்ளைகளுக்கு பெரிதும் உதவக்கூடியது என்று பார்த்தோம்டா எங்களுக்கு தெரியும் அது ஒரு அனுபவ கல்விதான் இன்றைக்கு அவனுக்கு தேவை என்று. அவை இன்றைய விவாத அரங்கம் மிகவும் சிறப்பாகவே பேசினார்கள். பாடசாலை கல்வியும் ஒரு மாணவனுக்கு எப்போதும் தேவைதான். ஏனென்று கேட்டால் ஒரு நாட்டின் பொருளாதாரம் பொருளாதார வளர்ச்சி ஒரு அடிப்படையாகவே அதுக்கு தேவை ஒரு கல்விதான். அந்த பொருளாதாரத்தை உற்பத்தி செய்வதற்கும் அந்த நாட்டில ஒரு நல்ல பிரஜைகளை உருவாக்குறதுக்கும் கல்வி என்றது தேவைதான். அது பாடசாலை கல்வி மூலம் பெறப்பட்டாலும், ஆனால் பல விடயங்களில பார்க்க தூசோவும் ஒரு இடத்தை சொல்றார், காட்சி பொருள் மூலம்தான் ஒரு பிள்ளைக்கு அனுபவம் வரும். ஆகவே பாடசாலையை விட்டு வெளியில் அந்த கல்வியை, அந்த அனுபவ கல்வியை அந்த பிள்ளை பெற வேணுமெண்டு. ஏன்னா பரிசோதனை ரீதியாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் பெறப்படுற அனுபவம் பிள்ளைகளுக்கு எதிர்கால வாழ்க்கைக்கு ஒரு தளமிட உதவி செய்யக்கூடியதாக இருக்கின்றது. அவை பாடசாலை கல்வி இருந்தாலும் இன்றைய பிள்ளைகளுக்கு பெரிதும் உதவக்கூடியது இன்றைய தொழில்நுட்ப அறிவு, அனுபவ அறிவு, அதை விட அவர்கள் பட்ட அறிவுகள், சமுதாய அறிவுகள், சமூக பணி அறிவுகள் அத்தனையும் பார்க்கும்போது இன்றைய பிள்ளைகளுக்கு பெரிதும் உதவக்கூடியது அனுபவ கல்விதான் என்பதை இன்றைய விவாத அரங்கம் தீர்ப்பாக வழங்கிக் கொள்ளுகிறது. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. எல்லாரும் போயிட்டாங்க, நான் கேட்கலாம். இன்டர்நெட் பிரச்சனைகள் நினைக்கிறேன். ஆமா ஆமா, சிவசெல்லம் அறிவித்து நிற்கிறார். அவரை எடுத்துக்கொண்டு உங்களை எடுத்துட்டு நாங்கள் விடவரவும் சொல்லி அவைகளுக்கு இணையதள பிரச்சனைகள். சிவசெல்லம் அறிமுகத்தை நீங்க ஏதாவது சொல்ல போறீங்களா? கேட்டுக்கொண்டிருக்கிறேன். வணக்கம் சிவசெல்லம். வணக்கம் 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 அக்கா, வணக்கம். உண்மையிலேயே இன்றைக்கு தீர்ப்பு மிக அருமையான தீர்ப்பு. தீர்ப்பு சொல்லும் போது உங்களுடைய குரல்ல ஒரு விதமான மாற்றத்தை என்னால உணர முடிஞ்சது. ஒரு கம்பீரம், ஒரு தனித்த ஏதோ ஒரு அனுபவம். எனக்கு என்னமோ இந்த தலைப்பு சார்ந்து உங்களுக்கு ஏதோ ஒரு அனுபவம் இருக்கு அப்படிங்கிறது அதுல புரியுது. எப்போதுமே உங்களுடைய குரல் ரொம்ப கம்பீரமா இருக்கும். இன்னைக்கு அதுல ஒரு ஆக்ரோஷம், ரொம்ப ஒரு பெரிய ஏதோ ஒரு உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றத்துல ஒரு நடுவர் தீர்ப்பு சொன்னா எப்படி ஒரு கம்பீரமா சொல்லுவாங்க, அந்த ஒரு குரல் தொனி ரொம்ப அருமையான ஒரு தீர்ப்பு. அக்கா நல்லாவே பேசினாங்க, எல்லாருமே நல்லா பேசினாங்க. சுரேஷ் அண்ணாவா இருக்கட்டும், பத்மலோசனி அக்காவா இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப அருமையா பேசினாங்க. ரொம்ப நல்ல தலைப்பு. வாய்ப்பளித்ததற்கு உண்மையிலேயே ரொம்ப நன்றி நன்றி நன்றிங்க அக்கா. நன்றி நன்றி நன்றி. ஆமா, பத்திரமாக அம்மாவை மேற்கொண்டு வீடு செல்லுங்கள். இன்னொரு பக்கம் நீங்கள் எல்லோரையும் நான் கேட்பேன், உங்களுக்கு இந்த நாள் உங்களுக்கு வசதியா இருக்கும், எல்லோரும் ஓமெண்டு தான் சொல்லுவீங்கள். ஆனால் உங்களுக்கு இவ்வளவோ கஷ்டங்கள் இருக்குது, அதற்குள்ளேயும் நீங்கள் இந்த நிகழ்வில் பங்கு பெற்றது உண்மையிலேயே மிக மகிழ்ச்சி. அதாவது நல்ல கருத்துக்கள், ஒரு வல்ல கருத்துக்கள் சமுதாயத்துக்கு தேவை என்பதை நிறைஞ்ச ஒரு மனதோட ஒரு அறச்செயலாகத்தான் எல்லோரும் செய்கிறார்கள். அது இந்த விடயத்தில உங்களை உண்மையிலேயே பாராட்டுகின்றேன். நிச்சயம், அதாவது ஒரு கருத்து வரும் பொழுதுதான் அதன் தெரிப்புகள் சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு வரும். ஏனென்றா இது முடிந்த பின்னர் தான் நாங்க சிந்திப்போம், இப்படி சொல்லி இருக்கலாமே, இப்படி பேசி இருக்கலாமே, இந்த சிந்தனையும் வந்துடுமே என்று. எல்லோரும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள் எல்லாவற்றையுமே அடக்கிவிட முடியாது. அந்த வகையில் நீங்கள் நகைச்சுவையாக பேசினாலும் இறுதி சுற்றில மிக ஆழமாகவே அதை தொட்டிருக்கிறீர்கள். நன்றி, வணக்கம். ஏனென்றால் நீங்கள் உங்களோட நேரங்கள் காலங்கள் பொன்னானது. மீண்டும் அடுத்த இதுல நாங்கள் உங்களை சந்திச்சு கொள்ளலாம். நன்றிங்க அக்கா. நன்றி நன்றி நன்றி. வாருங்கள். நன்றி நன்றிங்க அக்கா. நன்றிங்க அக்கா.
மிக முக்கியமாக இந்த நிலையிலும் அவர்கள் எல்லாரும் பேசிக் கொள்ளுகிறார்கள் என்பதை நினைக்கும் போது எல்லோருக்குமே ஒரு அவசர பொழுதுகள், அவசர காலங்கள் தான். இருந்தாலும் இன்றைய வகுப்பறைக்கு பத்மலோஜினி மிக சிறப்பாகவே உங்களோட கருத்துக்களை வச்சிருக்கின்றீர்கள். அது உண்மையான யதார்த்தமான கருத்தை தான். தீர்ப்பண்டு வருகையிலே அது பாடசாலை கல்வியை மட்டும் போதுமென்றால் எதிர்காலத்தில் அந்த மாணவர்களுக்கு ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த அறிவோ அல்லது உயர்ந்த ஒரு நிலைக்கோ வருவதற்கு போதுமா என்ற ஒரு கேள்வியை நான் அதை சிந்தித்தபடியாத்தான் அது அனுபவமாக பார்க்கும்போது பேசியவர்கள் இந்த கருத்தின்படி பார்த்தாலும் அது அனுபவ கல்வியாக வந்தது. இருந்தாலும் நீங்கள் சிறப்பாகவே பேசியிருந்தீர்கள். உங்களோட கருத்தை சொல்லுங்க. இல்ல இல்ல அது தீர்ப்பு வந்து ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும் தீர்ப்பு. நமக்கு கொடுத்த தலைப்பை பேச வேண்டும் என்றதானே இங்க இது. பட் அது ஒரு இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க எந்த ஜாப்புக்கு போனாலும் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்பாங்க. இப்ப நாங்க சொல்லலாம் டிப்ளோமாக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அனுபவ கல்வியில ஒரு டிப்ளோமா தர வேண்டாம், எவனும் தர மாட்டான். ஆனா வேலைக்கு போனீங்கன்னா அங்க அனுபவ கல்வி இருக்கான்னு தான் கேட்பான். எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் இருக்கா, எஸ் சொன்னா அங்க ஒரு வேலை இருக்குது. ஆனா அதையும் நீங்க கல்விக்குன்னு சொல்லி போனீங்கன்னா எங்க எவர் தருவீங்க? எந்த நாடு, நானும் பல நாட்டுல படிச்சு எல்லாம் பண்ணிக்கொண்டுதான் இருக்கிறேன். ஆனா எவையும் எங்களுக்கு அனுபவ கல்வி என்ற ஒன்றுக்கு டிப்ளோமா தந்ததே கிடையாது. ஒரு சர்டிபிகேட் கூட தர மாட்டாங்க. ஆனா அனுபவமாக நாங்கள் ஒரு 2 வருடங்கள் அதுல ஆட்சி இருந்தால் எங்களுக்கு தருவினம் தானே. அப்படி அனுபவ கல்வி இருந்தாலும் உங்களோட கிராஜுவேஷன் ஏதோ ஒரு டிப்ளோமா கையில இருக்கணும். ஒரு ஃபினிஷிங் லெவலோ யூனிவர்சிட்டி எண்டிங் ஏதாவது ஒரு டிப்ளோமா இருக்கணும். அது இல்லாம இங்க எந்த ஒரு வேலையும் கிடைக்காது. சும்மா நார்மல் ஜாப்ஸ் கிடைக்கலாம். ஆனா ஒரு தகுதியான ஒரு இப்ப என்னுடைய வேலைக்கே இந்த நாட்டு சட்டத்தின்படி இவ்வளவு இதை எடுக்கணும், இத்தனை டீச்சர்ஸ் நீங்க செய்திருக்கணும், இந்த ட்ரைனிங் போகணும், என்னெல்லாம் நிறைய சிஸ்டம் இருக்கு. சும்மா எல்லாம் ஒண்ணும் தர மாட்டாங்க. அதனால அனுபவம் இருந்தாலும் அது சில இடங்கள்ல வேலை செய்யாது. சில தொழில்களை பொறுத்த வரையில தொழில்களை பொறுத்துதான் உங்களோட அனுபவங்கள் மாறும். அடுத்தது நாங்கள் இத ஒரு டிஸ்கஸ் பண்ணலாம். என்னென்றால் இப்ப நாங்க வகுப்பறையில தானும் எண்ணுகள் எழுத்துகள் எல்லாத்தையும் நாங்க காட்டி கொடுக்குறோம் தானே. ஆனா அனுபவமாகவே அங்க செய்யும் போதுதானே அந்த பிள்ளைக்கு அந்த அனுபவம் என்றதான் செயல்முறையில செய்யும் போதுதான் குழந்தைக்கு மனதில பதியுது. இப்ப இலங்கை கல்வியில பாத்தீங்கன்னா நாங்கள் முற்று முழுதாக தியரியத்தான் படிச்ச, நாங்க பிராக்டிக்கல படிக்கல. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொழில்துறை எடுத்தா இப்ப ஒரு இங்கேயும் வந்து ஆரம்ப கல்விகள் எல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய ஆர்டிக்கல் வாசிப்பேன். பாத்தீங்கன்னா ஆரம்பத்தை இப்ப லேட்டஸ்டா இப்ப ஒரு 100 வருடங்களுக்குள்ளதான் அந்த பிராக்டிக்கல் என்ற ஒரு விடயமே வந்தது வெளிநாடுகள்லயே. அதுக்கு முதல் எங்கட நாட்டுல எப்படி நாங்கள் படித்தோமோ எப்படி எல்லாம் செய்தோமோ அதேதான் இங்கேயும். ஆனா அவங்க தங்களோட அறிவை அந்த கூட கொண்டு போகக்குள்ள அவங்க அதை என்ன செய்தாங்க, ஓகே இது ஒரு பிராக்டிஸும் ஒன்று கொடுத்தா. இப்ப நாங்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறோம்டா வாய் மூலமா அது எங்களுக்கு பாட தெரிஞ்சாதான் கையில அந்த அந்த இதே ஓகே இந்த ஒவ்வொரு சுரங்களை எங்க பிடிக்கலாம், எப்படி வைக்கலாம் என்ற ஒரு எண்ணம் வரும். தெரியணும். இப்ப அதாவது வந்து எல்லாரும் சொல்லுவாங்க நாங்க மியூசிக் படிக்கிறோம், நோட்டேஷன் வச்சிருந்தாலே நீங்க இன்ஸ்ட்ருமெண்ட்ல அது அப்படியே வெளிப்படையா கேட்கும், இவன் நோட்டேஷன் வாசிக்கிறோம். ஆனா அதையே இப்ப ஒரு கொஞ்சம் உணர்வா நான் பாடி பார்த்தேன்டா அந்த உணர்வுக்கு அந்த கமகத்தை அப்படி கொடுக்க முடியும் எங்களால. அதுதான் அந்த பக்கவாத்தியங்கள் செய்ய. அப்ப அது வந்து பிராக்டிக்கல். அதே மாதிரிதான் இப்ப நாங்க என்ன பாடத்தை படிச்சாலும் ஒரு பிராக்டிக்கல் என்ன ஒன்று செய்யக்குள்ள பிள்ளை இப்ப எல்லாம் இங்க நாங்க மேத்ஸ் எல்லாம் நாங்க படிப்பிக்கிறது வித்தியாசம். பிராக்டிக்கல் வந்து வித்தியாசமா தான் செய்யும். இப்ப கணக்கு 1 10 அந்த பிள்ளைக்கு ஒரு பெண்ணிங்க 2 பேனியா கொடுத்துட்டு இப்ப இது எத்தனை பெண் இருக்குங்கிறத அது சொல்லும். அப்ப அது பிராக்டிக்கல், அது அனுபவம். அதோட அந்த கட்டியல்ல நாங்கள் அங்க எங்களுக்கு நாங்க படிக்க நாங்க கையில எண்ணுறது, கால்ல எண்ணுறது. இப்ப இங்க சூ போட்டபடியா கால்ல மண்ணே இல்லாது நாங்க வந்து எண்ணெய்க்குள்ள 20 கண்டா காலே எடுப்போம். 15 எடுத்தா 10, கால்ல 5 உண்டு. எனக்கு இப்ப ஞாபகம் சின்ன வயசுல முட்டாம இப்ப வகுப்பறையிலேயே நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இங்க நான் படிப்பிட்டேன். இப்ப இங்கத்தைய விட எனக்கு கூட பிரான்ஸ் அனுபவம் தான் கூட. பாத்தீங்கன்னா வகுப்பறையிலேயே இருக்கும் சாப்பாடுகள், இந்த சின்ன சின்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் வைப்பாங்க வகுப்பறைகள்ல. அந்த ஃப்ரூட்ஸ்ல கூட சில பிள்ளைகள் எடுத்துட்டு டக்குன்னு எடுத்து வைக்க மாட்டாங்க தெரியும்.
அதுக்கு அங்க சிங்க் இருக்கும், அதுல கொண்டு போய் அந்த டேப்ல கழுவிட்டு தான் அப்ப அதுக்கு அது தெரியுது. அங்க அனுபவம் என்றதை விட அந்த ஆசிரியர் அதை எடுத்து அவ செய்து இப்ப நாங்க செய்யறத பார்த்து செய்யறதும் ஒரு ஆமா பார்த்து செய்யறது அதுதான். அதே மாதிரி இப்ப பிள்ளை தெரியும். அதே மாதிரி இப்ப வகுப்பறையில கட்டாயம் 3 வகையான பின் இருக்குது, ஒவ்வொரு கலர்ஸ் போட்டு அந்த பின்னுக்குள்ளதான் கொண்டு போய் அந்த சாமான. இப்ப சிலர் கட்டரால இந்த நேரம் தீட்டி கொண்டே இருக்குங்க, சில பிள்ளைகளை கட்டர் திட்டுறதே வேணும். அப்ப தீட்டின அந்த தூளை கொண்டே எங்க போடணும், பேப்பருக்குள்ள போடக்கூடாது. அப்ப அதுக்கு தெரியும். அப்ப நடைமுறையில இதை வீட்டுல இப்ப கிராமங்கள்ல வாழ்றாக்கள இது வேற, எனக்கு அது தெரியாது. இப்ப இப்படியான இடங்கள்ல வாழிக்க அந்த பிள்ளை வகுப்பறையில நிறைய கற்றுக்கொள்ளுது. பிளாஸ்டிக் எங்க போடணும், போத்துல எங்க போடலாம், அதுகளுக்கு தெரியும். ஆரம்பம் அங்கதானே கற்றுக்கொள்ள வேணும். ஆனா அனுபவமாக வெளியிலும் வருகிறது. அந்த பாடசாலை கல்வி இல்லாமலும் முன்னேற குழந்தைகளும் இருக்கிறார்கள். இப்ப என்ன ஒரு தொழில்துறையை எடுத்துக்கொண்டா அங்க கற்றலும் இருக்கணும், தொழிற்பாடும் இருக்கணும். அப்ப ரெண்டும் சமனாக இங்கு பல்கலைக்கழகம் போற பிள்ளை சரி, ரெண்டும் தொழில்துறை எல்லாமே இங்க செகண்டரி போனாலும் அனுபவம் கூட, அதுகளுக்குத்தான் எல்லாம் அவங்களும் அனுபவ கல்விதான் கூட இருக்கு. இருந்தாலும் அதை எப்படி கொண்டு போவாங்கன்னா அனுபவ கல்வியில ஒரு வகுப்பறை கல்வி. இல்ல வகுப்பறையில தான் ஆசிரியர் காட்டுற அத்தனையும் அனுபவமாக காட்டினா தான் அந்த பிள்ளைக்கும் புரியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆமா, இப்ப நாங்க இப்ப இந்த டூர் நடக்கிறதெல்லாம் அப்படித்தானே. இப்ப நீங்க டூர்கள் கூட்டிட்டு போயிட்டு நாங்க என்னத்தை படிப்பிக்கிறோமோ, ஏதாவது ஒரு ஹிஸ்டரி அல்லது ஏதாவது ஒன்று இன்னைக்கு அந்த நாடு சம்பந்தமா தான் போய் பார்ப்போம். வெளியில கூட்டிக்கொண்டு போறோம். இப்ப ஒரு வெளியில என்னத்துக்கு கூட்டிக்கொண்டு போறோம்டா, ஒரு பிள்ளைக்கு பொதுவான அனுபவம் அங்க பெறப்பட வேணும். ஒரு பீச்சுக்கு போனா எப்படி இருக்கும், காத்து எப்படி இருக்கும், சூரிய ஒளியை எப்படி பாக்குறோம், இதுதான் காடுகள், இதுதான் வெளியல். இப்ப நான் நேற்று எனக்குள்ள இல்ல இன்றைக்கு காலையில நான் அதிகாலையில நான் சைக்கிள் ஓடிக்கொண்டு போய்களை பார்த்தா வானம் அவ்வளவு வடிவு. அதிகாலை அண்டில ஒரு 8:30 மணி இருக்கும். நான் எனக்குள்ள பாக்குறது என்ன பிறந்த வானம், ஐயோ இதுல எத்தனை எல்லாம் செய்யலாம், இவ்வளவு ஒரு சிந்தனைகள் வருகிறது. ஏன்னா இப்படித்தான் எங்களோட வாழ்க்கையும் இவ்வளவு தூரம் போகிறதா என்ற ஒரு நிலையை என்ன வைக்கிறது. எல்லாம் ஒரு அனுபவம் தான். நன்றி டீச்சர், நன்றி எல்லோருக்கும் நன்றி. நன்றி. நீங்களும் நேரம் இன்றைக்கு இருந்துட்டீங்களே இந்த முதல் நிகழ்வு, மிக்க நன்றி. அதிபர் அவர்களை அழைத்துக் கொள்ளுகிறேன். அதிபர் அவர்களே, நாங்களாக நிறைவு செய்ய வேணுமா இல்லது என்னண்டு உங்களை அழைத்துக் கொள்ளுகிறேன். ஆமா, அப்பொழுது நாங்களாகவே விடைபெறுவோம். இன்று இந்த நிகழ்வுக்கு இணைந்திருந்து மிக சிறப்பாக 2 பக்க வாதங்களோடையும் பேசின எல்லோருக்குமே உண்மையிலேயே சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஆமா, ஏன்னா இந்த இணையம்தான் சில நேரம் இப்ப சுரேஷுக்கும் ராஜேந்திரத்துக்கும் கொஞ்சம் இணையம் கஷ்டப்படுத்தியது. அடுத்த முறை நிச்சயமாக சரியான இடத்தில் இருந்து பேச வேணும் என்று அவர்களையும் கேட்டுக்கொண்டு, இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே அதாவது விவாத அரங்கம் என்று ஒரு பேர் இருந்தாலும் சமுதாயத்துக்கான விழிப்புணர்வு விடயங்களையும் நாங்கள் எண்ணுற விடயங்களை, ஏன் இது நிஜ வாழ்க்கையில் இப்படி வராது, ஏன் இப்படி எண்ணுற விடயங்களையும் நாங்கள் கொண்டு வந்து பேசும்போது நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொல்லுகிறீர்கள். அதனால்தான் என்னோ தெரியும் அந்த தலைப்புகள் அப்பப்போ எப்படியோ ஒரு மாதிரி வந்து சேர்ந்து விடும். அந்த சிந்திக்கிறத ஒரு செயற்படுத்தி பார்க்கலாம் தானே என்று நினைத்துக் கொள்வேன். அந்த வகையில் உண்மையிலேயே உங்களுக்கும் அது ஒரு கத்தியை தீட்டினால்தான் அது புத்தி உருவாகும் என்ற மாதிரி உங்களுக்கும் அந்த நிறைய விடயத்தை தீட்டுவதற்கான ஒரு வாய்ப்பாகவே நான் இதை பார்க்கின்றேன். நாம் சிவசெல்லம் ஆரம்பித்து ஏதாவது சொல்ல போறீங்களா? வந்திருக்கிறேன். ரொம்ப அருமையான நிகழ்வு, உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பத்மலோசினி அக்கா சொன்ன நிறைய கருத்துக்கள் உண்மைதான். ஆனா இன்னைக்கு நம்ம எங்களுடைய தமிழகத்துல நிறைய இந்த இதை செயல்படுத்த முடியல. ஆனா இது சம்பந்தமா உண்மையிலேயே நடுவர் அவர்களே நம்ம ஒரு தனியா பேச வேண்டியிருக்கு. உங்ககிட்ட கேட்டு உங்களுடைய நாடுகள்ல எதை பின்பற்றுறீங்களோ அதை எங்களுடைய பள்ளியிலேயாவது பின்பற்றலாம் அப்படின்னு எனக்குள்ள ஒரு ஆசை இந்த நிகழ்வு மூலமா வந்திருக்கு. நீங்க இஷ்டப்பட்டா நாங்க சொல்றோம், இங்க நடக்கிறா நான் எல்லாம் சொல்ல முடியாது, குறிப்பிட்ட சில விடயங்கள் சின்ன சின்ன அந்த இப்போ வகுப்பறையில எல்லாமே வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? எங்க வகுப்பறையில குப்பை தொட்டியை தவிர வேற எதுவும் இல்ல. ஏனென்றால் அது நிச்சயம் வேண்டாம். இது டெவலப் கண்ட்ரி. அப்ப இப்ப நீங்க ஒரு வில்லேஜ் சைட், ஒரு கிராமப்புறங்கள்ல இருக்கிற பள்ளிக்கூடத்தையும் லண்டன் சிட்டிக்கு இருக்கிற பள்ளிக்கூடத்தையும் நாங்க கம்பேர் பண்ணி இல்லாது. ஏன்னா அவன் லெவல் வேற, அந்த லெவல் வேற. அப்ப அதுக்காக கவர்மெண்ட் நாங்க இதுக்கு ஈடுபடுத்தக்கூடாது.
இங்கெல்லாம் இப்ப இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா சில கவுன்சில்கள் தான் அதை ஹெல்பிங் பண்ணுவாங்க. சில கவுன்சில் மற்றது குறிப்பா சில இப்ப எங்கிற பள்ளிக்கூடத்துல சில டீச்சர்ஸே அதுக்கு சிரட்டி செய்யறாங்க தங்கட காசு கொடுத்து. இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு இருந்தா என்னுடைய சொந்த காசுல கூட நான் ஏதாவது நம்மளால முடிஞ்சது அந்த வகுப்பு என்னுடைய வகுப்பறைக்காவது செய்யலாம். அப்படித்தான் செய்யறாங்க. இல்ல இப்ப இந்த நினைக்கிறேன் இந்த 16ஆம் தேதி இவர் பேராசிரியர் சந்திரசேகரம் அவர்கள் தன்னுடைய ஃபேக்கல்டியில வந்து 5 நாடுகளில இருந்து அந்த கற்பித்தல் செய்கிற ஆசிரியர்களோட ஒரு பேட்டி எடுக்கிறார். அதாவது பேட்டி என்பதுக்கு அப்பால 1 மணி நேரம் நான் கற்பிச்சு காட்டுவோம். அப்படி என்ன ஜெர்மனியில இருந்து எடுத்திருக்கிறார். உலகளாவிய கல்வி மாற்றங்களும் மேம்பாடுகளும் என்ற ஒரு தலைப்பு தந்திருக்கிறார். வகுப்பறை சூழல் எப்படி இருக்குது, தமிழ் சூழல் எப்படி இருக்குது, டச் சூழல் எப்படி இருக்குது, அதே நேரம் எப்படி கல்வி நீங்கள் கற்பிக்கிறீர்கள், எப்படியான விடயங்களை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர்கள். அவர் கணக்க விடயம் தந்தார், இலக்கியம் சார்ந்த விடயம் என்ன அதை அந்த இதுக்கு வந்து செய்ய சொல்லி அதுல வந்து முழுக்க பேராசிரியர்கள் தான் நாம் இருப்பினோம். கற்பித்தல் முறை வெளியில சொல்ல முடியாது. எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அக்கா. அக்கா நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்ப சர்வதேச அளவுல பேசுறீங்க இல்லையா, அந்த நான்கு இந்த நாடுகள்ல உள்ளதை எங்களுக்கு எல்லாம் அறிய தந்தீங்கன்னா அந்த இதற்கு ஏதாவது ஒரு சில கருத்துக்களை நான் என் வகுப்பறையில பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு. நல்ல ஒரு உண்மையிலேயே மனமார்ந்த பாராட்டுகள், நல்ல ஒரு செயல செய்றீங்க, உண்மையிலேயே வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. இல்ல அதை நாங்கள் வேணுமெண்டா ஒரு நாள் தலைப்படுத்து நாங்கள் பேசிக்கொள்ளுவோம். ஏனென்று கேட்டால் நல்லது. எனக்கு நீங்கள் இந்த எண்ணும் எழுத்தும் திட்டம் செய்யகளே நான் யோசிச்சேன். அன்றைக்கு நான் என்னுடைய வகுப்பறை ஆசிரியர் வரையலி என்ற காரணத்தால நான் அந்த சின்ன வகுப்பு மாணவர்களை கூட்டியிருந்தேன். சரியான குளப்படி பையன்கள். அவங்களை எப்படி ஒன்று சேர்த்து வைக்கலாம்னு நல்லாலும் 8 பேர் வாரவங்க அன்றைக்கு 4 பேர் தான் இருந்தவங்கடபடியா பரவாயில்லாம இருந்தது. அப்பதான் நான் சும்மா தான் சொன்னேன் ஒன்று அதுவும் சும்மா படிக்கல. சும்மா படிச்சா சும்மா துள்ளி படிக்க அவங்க சொன்னாங்க. இப்ப அந்த வகுப்பறைக்கு போனா சொல்றா டீச்சர் இன்னும் ஒரு பாட்டு நாங்கள் சேர்ந்து படிப்போமா கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. அப்ப அவர்களுக்கு இப்ப தெரியும் ஆடி பாடைகளை வந்து அந்த பிள்ளைக்கு சரியா உண்மையா நிறைய பேர் அந்த இதை பார்த்திருக்கேன். நம்ம கனவேருக்கு அதை பிடிச்சு கொண்டு எனக்கு வேற ஆசிரியர் நானும் உங்களோட யூடியூப்ல தான் அதுல சப்ஸ்கிரைபர் என்றபடியால வரும். நீங்க இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணினீங்கன்னா வரும் லிங்க் யூடியூபர். சாரி நகுலாக்கா எனக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க, நானும் பார்த்தேன். ஆமா என்னென்றால் சில ஆசிரியர்னால் கேட்டவங்க என்ன. அப்ப நான் யோசிச்சேன் என்னென்றால் இப்படியான இது வந்து பயன்படும். அதுபோல உங்களோட சில திட்டங்கள் எங்களுக்கும் பிள்ளைகளுக்கு அந்த தமிழ் முறையில கற்பிக்கிறதுகளுக்கு ஏதாவது வாய்ப்பா இருக்குமென்றா அது கற்றலும் பெற்றலும் பகிர்தலுமான ஒரு நிகழ்வாக நாங்கள் அதை எடுத்துக்கொள்வோம். ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல பேசிக்கொள்வோம். மிகச் சிறப்பு, நல்லது. இப்ப நீங்க மாற்றலாகி விட்டீங்களா வேற ஸ்கூலுக்கு? இல்லையக்கா, அந்த மாற்றத்துல ஆணையை அப்படியே நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அதனால இன்னைய வரைக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை. இவங்க கல்வித்துறையே கொஞ்சம் குழப்பிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் புது புது ஆணைகள் வெளியில வந்துகிட்டே இருக்கு. என்ன செய்ய போறாங்களோ தெரியல. ஆனா எப்படியும் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லை, இனிமேல் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, நாங்களும் நேரத்துக்கு நாங்கள் முடிச்சுட்டோமா? நிச்சயம். இல்லையே நாங்கள் எங்களோட நேரம் 17க்கு தொடங்கினாங்க. ஓகே, 2 மணி நேரத்துக்குள்ள நாங்கள் நிறைவு பெற்றுட்டோம். 2 மணி நேரம் முடியல. ஆமாம், எதிர்வரும் காலங்களில் நாங்கள் 1:30க்குள்ள நிறைவு செய்தோம்டா நல்லது. நல்ல கருத்துக்களை ஒழுங்காக நாங்கள் அடுக்கி அதை சொன்னோம் என்றால் இன்னும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் என்று நினைச்சுக்கொண்டு இதுவரை நேரமும் இணைந்து பேசிய அத்தனை நேயர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து எங்களுக்கு களம் தந்து வளப்படுத்துகிற அதிபர் நடாமோகன் அவர்களுக்கும் பாணிமோகன் அவர்களுக்கும் நன்றிதனை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம் அக்கா, வணக்கம்.